செய்திக்குள்ளே கடன் செல்ல போகிறோம். நமத்திலே வந்திருக்கிற பாஸ்டர் ஐயா அன்பையா அவர்கள் திருநெல்வேலியில் வல்லமையாக ஊழியம் செய்து பல தேசங்களிலே ஆண்டோட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அருமையான அன்பையா அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கார்கள். அவருடைய பாஸ்டராக வந்திருக்காங்க. கரங்களை தட்டி வரவேற்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அன்பு போதகருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நான் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஆயிரமான ஜனங்களுக்கு கர்த்தரை தேவனால் பயன்படுத்தப்பட நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்வாராக. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். போதுமா? இந்த உலகத்தில் மனுஷனுக்கு அநேக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் அதிகம். பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்து போனால் கூட நமக்கு என்ன செய்யுங்க, யாராவது வந்து போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். பக்கத்து வீட்டில் ஏன்னா ஒருத்தன் கார் நிறுத்தினா கூட நம்ம என்ன செய்யும், அவங்க வீட்டில் காரில் யாராவது வந்திருக்கான் பாரு, எட்டிப்பார். எதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் இல்லையோ அதெல்லாம் நம்ம ரொம்ப ஆர்வம் காட்டும். ஆனால் வாழ்நாளெல்லாம் நம்மை நடத்துகிற நம்முடைய தேவனை அறிந்து கொள்வதில் மாத்திரம் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குதுங்க, அவ்வளவு ஆர்வம் இல்லை. சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனை நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். எதுக்காக அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் யார் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் எதை குறித்த கவலை உங்களுக்கு என்ன செய்யாதுங்க, இருக்காது இல்லைங்களா? வேறு யாரை நீங்கள் தெரிந்து கொண்டாலும் அதனால் என்ன பிரயோஜனம்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா நத்திங், ஒரு பிரயோஜனம் இருக்காது. சரிங்களா? மீதி எந்த விஷயமாகட்டும், மொபைல் இன்றைக்கி உள்ளே போனால் எல்லாத்தையும் சர்ச் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அது உள்ளே போனாலே என்ன செஞ்சுருக்குங்க, நம்முடைய நேரத்தெல்லாம் வீணாக்கும். பிரயோஜனமற்றவைகள். நான் சொல்வேன், ஒரு ஆவிக்குரிய திருச்சபையினுடைய விசுவாச பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவரை அறிந்து கொள்வதில் அதிகமான நேரத்தை செலவிடுங்க. அதில் ஆர்வமாக இருங்க. நீங்கள் உங்கள் தேவனை யார் என்று அறிந்து கொள்ள தேவனே தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். பக்கத்தில் உயிரோடு இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவனை அறிந்து கொள்ள நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நீங்கள் இந்த உலகத்து விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? சரி, இப்போ நானும் பாஸ்டரும் ஏதோ ஒன்று பேசுகிறோன்னு வச்சுக்கோமே. ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் பேசிகிட்ருக்கோம். நடுவில் உங்கள் பேரை சொல்கிறோம், இந்த பிரபு இருக்கிறாரு அப்படின்னு. அவர் நல்ல விஷயத்தை தான் சொன்னால், அன்றைக்கி வர முடியல, பிரபு ஆராதனை நடத்தி முடித்து செய்தி கொடுத்த ரொம்ப சந்தோஷம் அதுன்ட்டு. இந்த விஷயம்லாம் மறந்துட்டு இந்த பிரபுன்னு சொல்கிற ஒரு வார்த்தை மட்டும் பிரபு வரும்போது அவர் காதில் விழுந்திருக்கும். இப்போ அவருக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? நம்ம பேர் எதுக்கு பாஸ்டர் சொன்னார், அதுவும் இந்த பாஸ்டர் எதுக்கு அவர் சொல்கிறாரு, அப்போ நம்மளை பற்றி எதோ இவர் போட்டு கொடுத்துருக்குறார். முன்னையும் கேட்டிருக்க மாட்டார், பின்னையும் கேட்டிருக்க மாட்டார். அந்த நடுவில் ஒரு வார்த்தை பிரபு இருக்கிறார, அது மட்டும் தான் கேட்டிருக்கோம். இப்போ இந்த மைண்ட் என்ன செஞ்சுருக்குங்க, நம்மளை பற்றி பாஸ்டர் என்ன போட்டு கொடுத்தாருன்னு தெரியலையா, ஏதோ போட்டு கொடுத்துருக்கல. நான் அவங்க ரெண்டு பேர் பேசும்போது என் பேரை எதுக்கு சொல்கிறார், வருதா இல்லைங்களா? சரி, இப்போ இதை தெரிந்து கொள்றதுனால என்ன பிரயோஜனம்? ஏதோ பேசியிருக்குன்னு வச்சுக்குமே, அதை தெரிந்தவர் என்ன செய்ய போகிறார்? இல்லை இடம் சண்டை போட முடியும், என்ன பாஸ்டர் என்னை பற்றி ஒரு யூஸும் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதுலேயும் நம்முடைய தமிழ் மனுக்களத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாபமே என்னன்னாக்கா, அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தான். இப்போ நல்ல வேளை நீங்கள் மாடியில் இருக்கிறீங்க, இதே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து பக்கத்தில் 4-5 வீடுகள் இருந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை யார் வீட்லையாவது மட்டன் குழம்பு அரைக்கிற வாசனை வந்துருச்சுன்னா கண்ணு காது எல்லாம் இங்கே தான் இருக்கும். பக்கத்தில் எங்கேயோ எவ்வளோ அம்மியில் அரைச்சி குழம்பு வைக்கணுங்க. ஆமாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச, ஆமாண்டி அவர் பிரசங்கம் பண்ணி தான் இருக்கிறார், ஆனால் என்னை அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு, எதை வச்சு அரைச்சாலும் இல்லைங்களா? நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய ஒரு வார்த்தை ரொம்ப தெளிவாய் சொல்லுங்க, நீ அவரை அறிந்து கொள். அப்போ அவரை அறியணும்னா என்ன செய்யணுங்க? we have to spend time in his presence. அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். சில பேருக்கு 5 நிமிஷம் கூட ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாட்டாங்க. 5 நிமிஷம் அவங்களால உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எழுந்திரிச்சு இங்கே போகணும் அங்கே போகணும் அது இதுன்னுட்டு. நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரத்தை செலவழித்து அவருடைய பாதத்தை என்ன செஞ்சுக்கணுங்க. மோசே தேவனை அறிந்து கொள்ள சீனாய் மலையில் 40 நாள் என்ன செஞ்சாங்க, இரவும் பகலும் அங்கேயே உட்காந்துருந்தானா. ஒரு கண்டிஷன் தான் போட்டார் அவர்,
இந்த மலையில் எங்கேயும் என்ன செய்யக்கூடாதுங்க, மிருகமோ மனுஷனோ எவனும் வந்துடக்கூட நீ நானும் பேசும்போதுன்னு சொன்னார். 40 நாட்கள் பாதத்தில் இருந்து அமர்ந்ததுனால ஜனங்களை வழிநடத்தத்தக்கதான நியாயப்பிரமாண உடன்படிக்கை பலகைகளை பெற்றுக்கொண்டு மோசே வந்தான். அதனால தான் ஆண்டவர் மோசையோடு கூட ஒரு சிநேகிதனை போல முகமுகமாய் பேசுகிறவராய் காணப்பட்டார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நானும் ஆண்டவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பாஸ்டர், எல்லா விஷயத்தையும் அவர் என்கிட்ட பேசுவார் பாஸ்டர், சொல்லுங்களேன் பார்ப்போம். எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும்? ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனோம், பாட்டு பாடணும், காணிக்கை போட்டோம், பிரசங்கம் சூப்பராக இருந்துச்சு வந்துச்சுன்றதல்ல. அதற்கும் மேலானது நீங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தோடு கூட சகவாசம், அந்யோன்யம், அவருடைய சத்தத்தை கேட்டு நடத்த. யாராவது ஒரு புறஜாதி உங்களை பார்த்து, அக்கா நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்களா, ஆண்டவர் பேசுவார்னாங்களே, இன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன பேசுனா கேட்டேன்னு சொல்லுவீங்க, நான் பண்ண பிரசங்கத்தை தான் சொல்லுவீங்க. அதல்ல கர்த்தர் பேசுவது. ஒரு சிநேகிதனோடு கூட ஒரு சிநேகிதன் எவ்விதமாய் பேசுகிறாரோ அவ்விதமாய் கர்த்தர் உன்னோடு கூட பேச விரும்புகிறவராய் இருக்கிறார். உலகத்தின் ஆரம்பமே அங்கே தான் ஆரம்பிக்குதுங்க, அவனோடு கூட ஏதேனின் தோட்டத்தில் பேசுறதுக்கு தான். அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சியான ஒரு தன்மை. பல வருஷமாக நம்ம ஆவிக்குரிய திருச்சபையில் இருக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம். கர்த்தரோடு கூட கர்த்தர் பல விதங்களில் பேசுவார். சொப்பனங்களினாலே, தரிசனங்களினாலே, பிரசங்கங்களினாலே, வார்த்தைகளினாலே, ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுவார். ஒரு அந்யோன்யமான தொடர்பு என்பது தனிப்பட்ட விதத்தில் பேசி பழகுகிறேன். என் ஆண்டவர் அப்படி தான் பேசுகிறார். அதை தான் அவர் விரும்புகிறவராக இருக்கார். உலகத்தானுக்கு பக்தன் தெய்வம் என்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு. என்னதுங்க? டிவோட்டி அண்ட் த லார்ட். தட் இஸ் த ரிலேஷன்ஷிப் between the worldly people with their idols. ஆனால் உங்களுக்கு எனக்கு மட்டும் தெரியுங்களா, அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவீகார ஆவியை தந்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா? உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட 1 மணி நேரம் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நாள் 1 வாரம் பேசாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி என்னடா அம்மாட்ட பேசாமல் மூஞ்சி தூக்கிட்டு போகிற, நீ பாட்டுக்கு போகிற என்னன்னு கூட கேட்க, என்னடா நினச்சிட்டு இருக்க நீ? கோவப்படுறோம். நம்ம மகன் நம்மகிட்ட பேசுகிறனா நம்ம கோவப்படுறோம், சொல்கிறோமா இல்லையா? அடுத்த என்ன சொல்லுவோம், என்னைக்கு இவன் கல்யாணம் பண்ணனா அன்னையிலேருந்து அவன் பொண்டாட்டியை தவிர வேறு யார்ட்டையும் பேச, என்ன மந்திரம் போட்டு வச்சாலோ தெரியல, அவளை தவிர எதுனாலும் அவள்கிட்ட கேளுங்க அவள்கிட்ட பேசிக்கன்னு சொல்கிறான். அப்போ இவன் எதுக்கு எனக்கு பிள்ளை? எங்கேயோ இடிக்குதோ, எந்த குடும்பத்துலேயோ இடிக்கும்ல, இடிக்கணும். நம்ம என்ன ரூத்தையா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம்? அத்தே நீ எங்கே போனாலும் நீ இருக்கிற இடம் தான் எனக்கு. ரூத்து போல மனைவியை பெற்றுக்கொண்ட எல்லாரும் பாக்கியவான்கள். வாலிபர்கள் சொல்லுங்க பார்ப்போம், அப்படி ஒரு மனைவி தான் எனக்கு வேணும்ட்டு. என்னையும் எங்கள் அப்பனையும் என்னையும் எங்கள் அம்மாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு ரூத்து எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் இல்லைனாலும் எங்கள் அம்மையை அத்தேன்னு உயிர் விடக்கூடிய மருமக தான். எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்குது காலையிலேயே. ஹலோ கவனிங்க, நல்லா ஆவில நிறைஞ்ச இந்த இதெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. தோத்துறோம். வீட்டுக்குள்ளே பார்த்தா வேற ஒரு வல்லமை ஓடிட்டு இருக்கு, தோத்துறோம். அல்லேலூயா சொல்லுங்க, சுத்தமாக சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவம் என்பது என்னன்னா, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரிச்சான். நம்மளால ஒரு நாள் கூட கத்துட்டு 1 மணி நேரம் உட்கார முடியலையே. பேர் வேணால் ஏனோக்குன்னு பேர் வச்சுக்கிறோம். அவரை கூப்பிட்டு கேளுங்க, பிரதர் இன்னைக்கு ஜெபம் ஃபஸ்ட்டு நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு நைட்டு 12 மணி ஆயிடுச்சு, அதனால காலையில் அவசரமாக எழுந்துச்சு வந்து நீ ஜெபிக்க நேரம் செத்துருன்னு வேணாம். தேவனோடு கூட ஒரு நாளிலே 1 மணி நேரம் கூட செலவழிக்க முடியாத ஒரு ஆவிக்குரிய விசுவாசி கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கை வாழ்வதை விட மரிப்பது நல்லது. என் பிள்ளை என்கிட்ட பேசுறதே இல்லை நல்லது, எங்கள் வீட்டுக்கார் பேசுகிற நல்லது. ஏதாவது ஒரு விசுவாசி பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கவே இல்லை 1 வாரமாக எனக்கு மனசு, ஏதாவது ஒரு விசுவாசி ஜெபக்குறி உங்கள்கிட்ட வந்ததில்லை, இல்லை என்கிட்ட இது வரைக்கும் வந்ததே இல்லை. தோத்துறோம். 43 வருஷம் இந்த ஊழியத்தில் பட்டோம். ஒரு விசுவாசி பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் கர்த்தரோடு கூட பேசணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். இந்த ஏனோக்கு பாஸ்டர் இல்லை, சர்ச் இல்லை, ஆனால் 300 வருஷம் அவன் சஞ்சரிச்சான பாஸ்டர். எப்படி பாஸ்டர்? இதெல்லாம் கேட்க தோற்றணும். பாஸ்டர் எனக்கு ஒரு வேலை வேணும், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எனக்கு ஒரு பொண்ணு வேணும், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்.
எனக்கு ஒரு கார் வேணும், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இன்னும் வேற என்ன வேணும்? இந்த தேவைகளை எல்லாம் வருமே தவிர ஒரு விசுவாசியாவது. இப்போ பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்க, தைரியமாக கேளுங்க. அதுக்கெல்லாம் ஒரு நான் வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். கீழ்ப்படி பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் கையை பிடிச்சி கேளுங்க, நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு? நான் சொன்னதை அவர் கேட்டார் உங்கள்கிட்ட? தம்பி கோடு போட்ட சட்டை, நான் என்ன சொன்னேன் இப்போ? அதான் என்ன கவனிங்க, மொபைல்லாம் வச்சுருங்க. தேவாலயத்துக்குள்ளே நான் ஃபோனோடு கர்த்தர் அறிவார். இப்போ கூட வரும்போது கேட்ட கையில் ஃபோன், என்றைக்குமா நான் ஃபோனோட போயிருக்கிறேன்? தேவ சமூகத்தை நான் ஃபோனோடு வரவே மாட்டேன். நீங்கள் எப்படி நினைக்க தெரியல, நான் ஃபோனை பார்த்தா உடச்சே போடுறோம் திருச்சபைக்குள்ள. இது கர்த்தருடைய சமூகம். சிஎம்ஐ நீங்கள் பார்க்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வாங்க? முதல்ல ஃபோனை ஹேண்டர் பண்ணுவாங்க. சிஎம்ஐ விட சர்வலோகத்துக்கு ஆண்டவராக இருக்க தேவ சமூகத்தில் வந்திருக்க இந்த இடம் பயபக்திக்குரிய இடம். அந்த பயத்தோடு கூட தேவ சமூகத்தில் இருந்தால் தேவன் உன்னோடு கூட பேசுவார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுங்களா? பயபக்திக்குரிய ஒரு தேவன். இந்த ஃபோன் கையில் இருந்தால் என்ன தெரியுமா செய்யும்? அப்படியே கொஞ்சமாக நோண்டி பார்க்கும். பிரசங்க ஹலோ, நான் ஒரு திருச்சபைக்கு போகும்போது பகிரங்கமாக அப்படியே ஃபோனை வாங்கிட்டேன். ஒரு பிள்ளை டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான். அவள் லவர் வெளியில் நிற்கிறான். இன்னும் மாடி முடியல டெக்ஸ்ட் வந்து. அந்த பிள்ளை என்னை பார்த்துன்னு சிரிச்சிட்டு கீழே டெக்ஸ்ட் ஓடிட்டே இருக்கு. தோத்துறான். பாப்பா அந்த ஃபோனை கொஞ்சம் கொண்டு வரணும். அப்படியே வாங்கினா அப்படியே படிக்க ஆரம்பித்தேன். இன்னும் எவ்வளோ நேரம் நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். அவன் கேட்குறான், டெக்ஸ்ட் பண்ணுறான். இது கீழே இருந்து அனுப்பு, 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன். இருடா மரியாதை பாரு. அடிச்சே மூஞ்சில. பாஸ்டே கொஞ்சம் இதாக தான். நான் அதுக்கெல்லாம் கவலைப்படவே மாட்டேன். அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா ஒரு முதன் மந்திரியுடைய சந்திக்க போகும்போது வெளியில் நம்மளை என்ன செஞ்சிடறான்? எல்லாத்தையும் செக்அப் பண்ணி ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சு தான் உள்ளே விடுறான். தோத்திரம். அதை காட்டிலும் மேலான சமூகம் கர்த்தருடைய சமூகம் என்னைக்கு நீ உணர்றியோ அன்னைக்கு தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. எங்கள் வீட்டு அம்மாவுக்கு தெரியும். ஒரு பெரிய ஐபிசி சபைக்கு போயிருக்கிறேன். அந்த அம்மா லேட்டாக தான் வந்துச்சுங்க. நல்ல வெண்வஸ்திரம்லாம் தரிச்சு நகையெல்லாம் கழட்டி உள்ளே வந்து கேட்குறது, பாஸ்டர் எந்த வசனத்தை ஆரம்பிச்சு இதை தான் கேட்டுச்சது. நான் எழுப்பி நிற்க விட்டுட்டேன். ஆராதனை முடிகிற வரைக்கும் நில்லுதாயி அப்படின்ட்டு. அது என்ன சபைகளை வந்து பழக்க விட்டுட்ருக்க, பேசிகிட்டு இருக்கிற, ஏன்னா அவன் வீடு நினச்சான்னு கேட்டேன். அன்னைக்கு அந்த சபையில் உண்டான பயம் இன்னைக்கு நான் சபையில் பிரசங்கமான போட ஐபிசி சபையில் நான் சொல்வேன், இந்த வஸ்திரங்களினால் இல்லை, தெய்வ பயம் நமக்கு என்ன செஞ்சுக்கணுங்க. அவங்க பயபக்தி உள்ளவங்கள்ட்ட தான் கர்த்தர் பேசுவாருங்க, அவங்களோட தான்ட்டு. அதனால தான் அவர் சொன்னாருங்க, ஒருத்தங்க கூட மோசடி எவனாவது தெரியாமல் இந்த மலையை தொற்ற போகிறான் நாசமாயிடுவாங்கிறார். எவ்வளோ பயங்கரமான ஆண்டர் பாருங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசும்போது நமக்கு முதல்ல என்ன வேணுங்க? தெய்வ பயம் வேணும். தெய்வ பயம். இந்த இடத்துல எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறார் மத்தியில் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். He is in the midst of the people where there are 2 and 3 gathered. அவங்க மத்தியில் தான் கர்த்தர் இருக்கிறார். நான் பாடுறேன், நான் ஆடுறேன், என்னை வசனம் பிரசங்கம் பண்ணுறேன், நம்மளே வஞ்சிக்கொள். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் அக்னிமயமானவர். There are so many characters the God has serving. நம்முடைய தேவனுக்கு அநேக குணாதிசயங்கள் உண்டுங்க. அதெல்லாம் அறிந்து கொள்ள நம்முடைய ஆயுசு நாட்களே போதாதுங்க. You should know your God completely. அதை அறிந்து கொள்ள உங்களுக்குள்ள விசுவாசம் வரும், வைராக்கியம் வரும், இன்னும் கர்த்தருக்காக வாழணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும். அதை அறியாதவங்க தான் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க உலகத்தை குறித்து. அன்றதானே சொன்னாங்க, நீங்கள் சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதபடிக்கு ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களுக்கு. நம்ம பயம் மனுஷங்களுக்கு பார்த்தா அவங்க தப்பாக நினச்சிட்டாங்கன்னா, அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, அவங்க வராமல் போயிட்டாங்க, வராட்டா நாசமாக போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் தெய்வ பயம் இந்த கடைசி நாட்கள் என்ன செஞ்சு போச்சுங்க? இல்லவே இல்லை. துணிகரம் தேவ சமூகத்தில். கடந்த நாட்களில் ஒரு எங்கே விஜயவாடா பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். 20,000க்கு மேற்பட்ட ஜனங்க மேலே உட்காந்துருக்க. பாஸ்டர்லாம் ஃபோனை வச்சுட்டு அப்படியே தடவிட்டு இருக்கிறாங்க, டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தோத்தணும். நான் இப்படியே சொன்னேன், அரே அந்த திகண்டி வெளிப்போண்டி லேக்கப்போతే அந்த நாசனமாகி போதும் அப்படியே சொன்னேன் ஸ்டேஜில். எல்லாரும் கீழே இறங்கிப்படி, எவனும் ஸ்டேஜில் கூட கீழே இறங்கடான்ட்டு. அடுத்த நாள் ஃபோனோட ஒரு பாஸ் கூட மேலேயே வரவே இல்லை. பயம், தெய்வ பயம் வரணும்.
இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்தவ உலகத்தில் என்ன இல்லைங்க, இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணாமல் போகிறேன், பயம் வரணும். இன்னைக்கு நான் வேதத்தை தியானிக்க போகிறேன், பயம் வரணும். நான் தேவ சன்னதிக்கு போகிறேன், கர்த்தரினோடு கூட பேசுவேன், பயம் வரணும். தேவன் எச்சரிப்பாருங்கிற பயம் வரணும். தேவனுடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கு, பயம் வரணும். யாக்கோபு சொல்லுவான், நான் பயபக்திக்குரிய என் பிதாவின் தேவனும் பயபக்திக்குரிய தேவனும் என்னோடு கூட இராமற் போனால் நீ என்ன செஞ்சிருப்ப, வெறுங்கையோடு அனுப்பியிருப்பேன்னு சொல்கிறான். பயமும் பக்தியும் தான் கிறிஸ்தவத்தின் அடையாளம். தேவனுக்கு பயம், வேறு எதுவும் நமக்கு, மற்றதெல்லாம் அப்புறம். எவ்ரிதிங்ஸ் ரிமைனிங். இந்த அர்ப்பணிப்பு இதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் த ஃபியர் ஆஃப் த லார்ட். தேவனை குறித்து அவர் பயபக்திக்குரியவர், வேற எதுவுமே கிடையாது. நான் போகிற இடம் தேவனுடைய சமூகம், பயம். அந்த பயம் வேணும். நான் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சிஎஸ்ஐ திருச்சபை. அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, இந்த பாமாலை கீர்த்தனை எல்லாத்தையும் இப்படி மார்போடு அணைச்சிக்கிட்டு எங்கள் அம்மா லொங்குன்னு ஓடும். நாங்கள் பிள்ளைங்கள்லாம் வரணும், போனால் முன்வரிசையில் தான் நாங்கள் உட்காரணும். கொஞ்சம் அப்படி பின்னாடி திரும்பி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஆவியும் இருக்காது, அனல் இருக்காது, ஆனால் ஆண்டர் இருப்பார். அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் எங்கள் அம்மா என்ன திரும்பி சொல்லுவோம், நம்ம சின்ன பிள்ளை தானே, பின்னாடி திரும்பி எவனையாவது நோண்டணும், எவனாவது சாக்லேட் வச்சுருப்பான், பிஸ்கட் வச்சுருப்பான், அதை பார்த்து எனக்கு நம்ம கேட்கணும். இந்த சேட்டையெல்லாம் இப்போ உண்டு சிறு வயசில். எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லாது அப்படின்னு. வீட்டுக்கு போனவனா அப்போல்லாம் டவுசர் தானே, வீட்டுக்கு போனோன்னு ஒரு நாள் எங்கள் அம்மா என்ன பண்ணி, எங்கே வா அப்படின்ச்சு, சம்மணம் போடு, சம்மணம் போட்டாச்சு. பக்கத்தில் உட்காந்தோன்னு சொல்லிச்சு. அந்த மண் எங்கே, கொஞ்சம் மண் எடுத்தா என் தொடையில் வச்சு ஒரு திருனா. அது என்ன கோயிலில் உட்காந்து நீ பேசிகிட்டு இருக்க, அது என்ன உன் ஸ்கூலுன்னு நினச்சியோ. ஏசப்பா எல்லாத்தையும் பார்க்குறேன், தொடை திருவி எடுத்துட்டா தோத்துறோம். அவ தாய் பக்கத்தில் பாருங்க, ஒன்னெல்லாம் அப்படி வளர்க்காததுனால தான் அந்த பார்வை அந்த தாய் பார்க்கணும். அதுதாங்க இன்னைக்கு குழந்தைங்களுக்கு என்ன செய்யுங்க, தெய்வ பயம் இல்லை. விசுவாசிகளுக்கு தெய்வ பயம் இல்லை. இன்னைக்கு ஆலயத்தில் ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறாங்க, நான் போகணும், கர்த்தரை ஆராதி, பயம் இல்லை. அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் வரலாம் தான் நினச்சேன், பார்த்துக்கோங்க ஊர்லேருந்து எங்கள் மாமியா வந்துட்டா, எங்கள் ஓரவத்துடைய நாத்தனாவுடைய கொழுந்தியாவுடைய பேத்தி வயசுக்கு வந்துடும். நாட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு துணை முதல்வரோ ஒரு முதல்வரோ வராருன்னா எல்லா அரசியல்வாதியும் என்ன செஞ்சுருக்கிறான், ஓடுறான். ஆனால் நம்ம கத்தர் வரான்னு சொன்ன, யாரு கத்தரா, வட்டு நான் பார்த்துக்கிறேன் பாஸ்டர், நான் வழியில் ஆண்டுட்டு சொல்லி அனுப்பிக்கிறேன். இதுக்கு பேர் இல்லை ரட்சிப்பு, தேவ சமூகம். அப்போது அவர் பயபக்திக்குரிய தேவன். சரிங்களா? நான் ஒரு 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 கேரக்டர் உங்கள் ஆண்டவரை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க. எடுத்து வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் எடுத்தவங்க படிக்கலாம். 28ஆம் வசனம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஒரு கேள்வி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்துறது. அவர் அநாதி தேவன், பூர்வ முதல் அவர் தான் தேவன். அவர் அநாதி தேவன், அவர் தான் பூமியை சிருஷ்டித்தார். அவர் ஒரு நாள் என்ன செய்தில்லைங்களா, சோர்ந்து போவதில்லை. அவர் ஒரு நாள் என்ன செய்தில்லைங்க, இளைப்படைவதில்லை. தோத்திரம். இது நீ கேட்டதில்லையான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட என்ன செஞ்சிடறோம், சோர்ந்து போயிடுறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட, சாதாரண விஷயத்துக்கு கூட நம்ம என்ன செஞ்சிடறோங்க, மனம் சோர்ந்து போயிடுறோம். எதுக்கு சர்ச்சுக்கு போகணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு வேதம் வாசிக்கணும், சோர்ந்து போகிறோம். ஒரு பாடுகள், ஒரு உபத்திரவங்கள் ஒன்று வருகிற பொழுது இந்த மனசு உடனே சோர்ந்து போகுது. இன்றைக்கு நீங்க சோதித்து பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நாளில் நீங்க கர்த்தர் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசம், நீங்கள் கர்த்தரிடத்தில் கொண்டிருந்த அந்த பக்தி வைராக்கியம், இன்னைக்கு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் அனுபவம் இருக்கலாம், இருக்குதான்னு கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். அன்னைக்கு எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, சத்தியம் தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் அன்னைக்கு எப்படி ஆராதிக்கணும் தெரியாது, எப்படி பாட்டு படிக்கணும்னு எனக்கு தெரியாது, எனக்கு ராகம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அன்னைக்கு நான் கர்த்தர் மேலே, தேவாலயத்தின் மேலே, ஊழியக்காரங்க மேலே இருந்த அந்த மதிப்பும் அந்த பயமும் அந்த பக்தியும் இன்னைக்கு எப்படி இருக்கு? நீங்கள் வெளிப்பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் எபேசு சபையை குறித்து கவனிங்க. யோவான் மூலமாக ஆண்டவர் சொல்வார், அந்த சபையில் கிரியைகள் ஊழியம் செஞ்சாங்க,
கள்ள உபதேசங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நல்ல உபதேசங்களை கேட்குற விசுவாசிகள் இருந்தாங்க. நல்ல எல்லா கேரக்டரும் இருந்துச்சுங்க. ஆனாலும் ஒரு வார்த்தை கேட்பார், ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னது? நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டோ என்று உன் பேரில் ஒரு குறைன்னு சொல்கிறார். அவங்க ஊழியம் செய்கிறாங்க, நல்ல ஊழியக்காரங்களை கனம் பண்ணுறாங்க. இது எல்லாம் அந்த திருச்சபையில் எபேசு சபையில் இருந்துச்சுங்க. ஆனால் என்ன, ஆரம்பத்தினால் ரட்சிக்கப்பட்ட நாள் இந்த சபைக்கு வந்தபோது உனக்கு இருந்த அந்த பயம், இந்த சபைக்குள்ளே நுழைஞ்ச போது பாஸ்டர் மேலே இருந்த அந்த மரியாதை, இந்த சபைக்குள்ளே வருகிற போது அன்னைக்கு உனக்கு பாட தெரியாது, அன்னைக்கு உனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, அன்னைக்கு எதுவுமே தெரியாது. நானெல்லாம் சொன்னேன், ஆவிக்குரிய சபையில் ரசிக்கப்பட்ட போது எல்லாம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுவோம், எனக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம அந்த பாஸ்ட் நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ நான் அப்படியே ஆக்ட் பண்ணுவேன். அவர் தப்பாக நினைச்சிருவாருன்னு ஒரு ஆக்டிங், அந்நிய பாஷை தெரிஞ்ச மாதிரின்ட்டு. எனக்கு சமாளிக்கிறேன். பக்கத்துக்கு ஏதாவது சொல்லிட்டு சொல்லிட்டு நானும் ஒரு பைக் ஓட்டுறேன், நானும் பைக்கை ஓட்டுவேன். அவன் பேசுவான், பக்கத்துக்கு ரீபாலா தாரா அம்மாட்டு பேசுவான், எனக்கு ஒன்றுமே தெரியும். நானும் அவன் மாதிரி பேசணும், ரிபா 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 ரிபான். அவனே முடிச்சிருவான், நான் நிப்பாட்ட மாட்டேன் தோத்திரம். ஆனால் அன்னைக்கு எனக்குள்ள என்ன தெரியுமா இருந்துச்சுங்க, ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு பக்தி இருந்துச்சுங்க. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு எனக்கு அந்நிய பாஷை நல்லா பேச தெரியும், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்கள், நான் என்ன செய்ய மாட்டேன். ஆராதனை வேலையில் பேச மாட்டேன். இப்போ என்ன வருதுங்க, வெக்கம். உங்களுடைய ரட்சிப்பின் நாளில் நீங்கள் கர்த்தரிடத்தில் கொண்டிருந்த அந்த பயம், தேவாலயத்தில் நீங்கள் கொண்டிருந்த அந்த வைராக்கியம், அன்றைக்கி நாம தான் முதல் ஆள். திருப்பி பார்த்துக்கிங்களா, ரட்சிக்கப்பட்ட புதுசில் நாம தான் வந்து பெஞ்சில் உட்காந்துருப்போம். பாஸ்டர் என்ன பாஸ்டர் யாருமே வருவாங்கம்மா, பாஸ்டர் இந்த அம்மா நினச்சி வந்திருக்கோம், ரட்சிக்கப்பட்டாங்கன்னா முதல் ஆளாக வந்து பெஞ்சில் உட்காந்துருக்கோம். நம்ம ஆளுங்களாம் மாப்பிள்ளைங்க கடைசி பெஞ்சில் தான் உட்காருது, தோத்திரம். தெரியுமில்ல, பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது மாப்பிள்ளை பெஞ்சின்னு நீ படிச்சிருக்கியா பிரபு? மாப்பிள்ளை பெஞ்சின்னு என்னையா? அப்படியாங்க, இப்படிலாம் சொன்னேன். மாப்பிள்ளை பெஞ்சின்னு என்ன தெரியுங்களா? இந்த படிக்காது, உருப்படாது, ஒரே கிளாஸில் 3 வருஷம் பர்மனெண்ட்டாக உட்காந்தது, இதுங்க தான் அந்த கடைசி பெஞ்சில் மாப்பிள்ளை பெஞ்சு. யாராவது டீச்சர் மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டீச்சர் யாராக இருக்கீங்களா? இருக்கீங்களா? அந்த மாப்பிள்ளை பெஞ்சுக்கு பேரே அதுதான். இந்த படிக்காது, உருப்படாது, வாத்தியார் பேச்சு கேட்காது, மாடு மாதிரி வளர்ந்தது, ஒரே கிளாஸில் 4 வருஷமாக உட்காந்துருக்கிறது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் மாப்பிள்ளை பெஞ்சு. நான் ஆலயத்துக்கு போகும்போது ரட்சிக்கப்பட்ட புதுசில் யாருமே இருக்க மாட்டாங்க. நானாக போவேன், தூத்து பிறக்குவேன், ஃபேனெல்லாம் போட்டு லைட்டெல்லாம் போட்டு வர அந்த எல்லாம் இதெல்லாம் அப்போது. இன்றைக்கி ஃபேன் ஓடினாலும் சரி, லைட் எரிஞ்சாலும் சரி, நான் உட்காந்த சேர் எப்படி போனாலும் சரி, நான் பாட்டு எஞ்சி போயிட்டே இருப்பேன். ஆனால் அன்னைக்கு நான் தான் சேர்ஸ்லாம் அழகாக போட்டேன், நான் தான் லைட்டு போட்டேன், வர ஜனங்களுக்கு பாட்டு புக்கு கொடுத்தேன். சிஸ்டர் அங்கே உட்காருங்க, பிரதர் இங்கே உட்காருன்னு சொல்லினேன். செருப்புகள்லாம் வெளியில் கிடக்க எடுத்து ஒழுங்காக விட்டுருப்பேன். எப்போ? ஒன்ஸ் upon a time, long ago, oh there was a beautiful memories, I cannot easily forget it. எப்போ? அப்போ. இப்போ. ஆனால் நாங்கள் ஆவியில் நிரம்புவோம், அந்நிய பாஷை பேசுவோம். நாங்கள் தான் ஏசுநாதர் கூட என்ன செஞ்சுருக்கோம், டிஃபன் சாப்பிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு இருப்போம். தோத்திரம். சங்கீதாசில் தெய்வ ஜனமே, நீ உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்நியமான உறவு அதிகமாக இருக்குனாக்கா தெய்வ பயம் கடைசி வரைக்கும் இருக்கும். நீ இன்னும் தேவனை நிறைய அறிய 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 உன் வாழ்க்கை இந்த உலகம் ஒரு பெரிய இதாக இருக்காங்க. அதனால தான் பவுல் ரொம்ப அழகாக சொல்லுவான், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும், தப்பாக சொல்றீங்க, குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். நமக்கு அந்த நினைப்பே இல்லையே. ஏசுனா தான் நமக்கு குப்பையும் தொப்பையும் ஆயிட்டாரு. கவனிக்கிறீங்களா? கடைசி காலம் அநேகர் பின்வாங்கி போவாங்க. வசனம் தீர்க்கதரிசனம் அதான் சொல்லுதுங்க, கூடுமானவரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்க தான் பிசாசு செய்கிறாங்க. நல்லா சபைக்கு போகிற மக்களை, நல்ல ஆவியில் இருந்த மக்களை, போதகருக்கு வலதுகரமாக இருக்கிற மக்களை, சபையை தாங்கின மக்களை, காணிக்கைகளை உதாரணமாக கொடுத்த மக்களை வஞ்சிக்கிறதுக்கு தான் என்ன செய்வான் பிசாசு. அப்போ நம்ம எதுவும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இது கடைசி காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். அப்போது நமக்கு ஆரம்பத்தில் இருந்த ஆண்டவர் மேலே இருந்த அந்த அன்பு இன்னைக்கு இருக்குதா? அன்றைக்கி வாசல் விட்டு வெளியில் போனாலே சோத்திர ஆண்டவரை என்னை பாதுகாத்துக்கும், எந்த லாரியும் மோதிரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணும். இன்றைக்கி லாரியே வந்து முட்டினா கூட நம்ம செய்ய மாட்டோம். கண்ணு தெரியுதா, எங்கடா வச்சிருக்கிற கண்ணை, திட்டமா இல்லையா? எந்த அளவுக்கும் நமக்கும் தேவனுக்குமான அந்யோன்யமான உறவு பெருகி இருக்கிறது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிகிற மாதிரி சொல்லுங்களேன்.
கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டும் அப்படி மணிக்கணக்காக பேசும். அப்படி தானேங்களே? என்ன கல்யாணம் ஆகாத மாதிரி பார்க்குறீங்க? இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த திருமணம் என்கேஜ்மெண்ட்டோ லவ்வோ ஏதோ ஒன்று செட்டில் ஆன உடனே இந்த கான்வர்சேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன செஞ்சுருக்குங்க, நிறைய இருக்கும். ராத்திரி 2 மணிக்கு கூட இருக்குங்க, இல்லைங்களா? பஸ் ஏற்றிட்டு போயிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி இங்கே நின்னாலும் மறந்துடும். ஆனால் இறங்கின உடனே மெசேஜ் என்ன செஞ்சுக்கணுங்க எல்லாம். அப்போ என்னைக்கு டும் 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 முடிஞ்சுதோ அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, நான் முன்னாலே போகிறேன், நீ பின்னாலே வா. இப்போ நல்லா சொன்ன, மனசார சொன்ன மனைவி மாறலாம். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்த என் மாப்பிள்ளை இன்னும் வரைக்கும் மாறல, அதை விட அன்பு பெருகிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் உள்ள சிங்க பெண்கள் மாத்திரம். சிங்க பெண்கள் சொல்லக்கூடாது, ஒருத்தவங்க மாத்திரம் கை காட்டுங்க பார்ப்போம். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என் மாப்பிள்ளை என் மேலே எவ்வளோ உயிராக இருந்தாரோ இன்னைக்கு அப்படியே தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் அங்கே இருக்கிறார், நான் இங்கே இருக்கிறேன், அதான் உயிருக்கு அடையாளம். மாப்பிள்ளை உன் பக்கத்தில் இருக்கிறா சொல்ல, அவங்க தான் சொல்லணும். மாப்பிள்ளை தெருவில் விட்டுட்டு இங்கே வந்துட்டு அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அன்னைக்கு இருந்த அன்பு, அன்னைக்கு அன்பு எப்படி இருந்துச்சுங்க, எங்கே போனாலும் இழுத்துட்டு போனான் தோத்திரம். அது ஆதி அன்பு, அப்படிதானம்மா இல்லையோ? அப்போ அது ஃப்ரெண்டு வண்டியை வாங்கியாவது ஏற்றி என்ன செஞ்சிருப்போம், சுத்தணும் அந்த காலம். இன்னைக்கு வீட்டில் வண்டி இருந்தாலும் செய்வோம், ஆட்டோ பிடிச்சி வந்துட்டு சேர்ந்துரு. ஹலோ ஆண்டி, ஆத்துக்கார் பக்கத்தில் இருக்காளா இல்லையா, அவளை காணுமே, இப்போ சொல்லுங்க. ஆதியில் இருந்த அன்பு ஆண்டர் இதை தான் எதிர்பார்க்க. உங்ககிட்ட நீ அன்னைக்கு கொடுத்த காணிக்கை இல்லை 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 இல்லை, அன்னைக்கு நீ என் மேலே வச்ச அன்பு இன்னைக்கு இருக்குதான்னு கேட்குறார். இன்னைக்கு திருச்சபைகள், விசுவாச பிள்ளைகள், தேவ மனிதர்கள் ஆசீர்வாதம் வந்த உடனே தேவனோடு கூட ஜெபிக்கிறதுக்கு நேரம் பயிற்சி, வேதத்தை தியானிக்க நேரம் பயிற்சி. எப்போ பார்த்தாலும் பிசி 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 பிசி. கர்த்தரோடு செலவழிக்காத ஒரு பிசி, அது வேஸ்ட். இன்று காலையில் கர்த்தர் உனக்கு சொல்லுதான், நீ ஆதியில் இருந்த கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் ஆண்டவர் குறைப்பட்டுக் கொள்வாரானால் இன்று காலையில் ஆண்டவர் என்ன மன்னிச்சிருங்க, நான் மறுபடியும் உங்களுடைய சமூகத்துக்கு கிட்டி சேருவேன். அவர் சோர்ந்து போகவே இல்லை, அவர் இளைப்படைந்து போவதே இல்லை. இப்போ ஏசாயத்துக்கு நீ கேட்டது இல்லையா ஆண்டவரை பற்றி, அவர் எதுக்காகவும் சோர்ந்து போகிறதே இல்லை. நீ ஏன் சோர்ந்து போகிற? உன் பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, உன் நீ நம்பின நேசித்த உதவி செய்த மனுஷர்கள் உனக்கு செய்த துரோகங்களின் நிமித்தமாய் ஏன் சோர்ந்து போகிற? சோர்வு வந்துச்சுன்னா முதல் வேலை நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க. இஃப் யூ ஆர் பீயிங் டயர்ட் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல், வாட் யூ வில் டூ இமீடியட்லி யூ ஷுட் புட் ஆஃப் த ப்ரேயர். இதான் நிறைய பேர் செய்வாங்க. வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சு, இல்லை யாரோ ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்கன்னா அவங்க செய்கிற முதல் காரியம் என்னதுங்க, ஜபத்தை முதல்ல நிறுத்துறாங்க. வாழ்க்கையில் என்னத்தை போய் ஜபம் 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 பண்ணி யாரை நம்புறதுன்னே தெரில. ஆண்டவர் என்னையா பண்ணார் உன் வாழ்க்கையில்? நீ நேசித்த, நீ பழகின, நீ உதவி செய்த மனிதர்கள் உனக்கு துரோகம் பண்ணா, ஆண்டவர்கிட்ட கோச்சிட்டு நான் பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், மனசே எனக்கு வெறுப்பாக இருக்குன்னா உன் ஆண்டவர் சோர்ந்து போவதில்லை. நம்ம எத்தனை முறை ஆண்டவருக்கு துரோகம் பண்ணியிருக்கிறோம், எத்தனை முறை ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்கிறோம், எத்தனை முறை நம்முடைய காணிக்கைகளை கத்தரை வஞ்சித்திருக்கிறோம். இன்னைக்கு காலையில் ஒரு வாசனத்தை ஐயா சொன்னாங்க பாருங்கள், கலாத்திர 6 மோசம் போகாதருங்கள்னு சொன்னாங்க. அப்போ நம்ம எத்தனை தடவை ஆண்டவரை ஏமாற்றிருக்கிறோம். அதுக்கெல்லாம் ஆண்டவர் கோச்சிருந்தாலும் இன்றைக்கெல்லாம் நம்ம சபையில் இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏப்பா சோர்ந்து போகிற, நீ ஏன் சோர்ந்து போகிற? உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா, நீ சோர்ந்து போகாதே. இந்த ஒரே ஒரு புத்தகம்தான் எந்த மனுஷனையும் தைரியப்படுத்தவும் பலப்படுத்தவும் இருக்குது, சத்திய வேதம். ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. உங்களையும் என்னையும் பலப்படுத்துவது சத்திய வார்த்தையே. ஒரு ஆள் கூட ஆமீன் சொல்லல. அப்பா கவனிக்கிறீங்களா? இந்த வேதம் மட்டும்தான் எந்த மனுஷனையும் பலப்படுத்துவதும் நிலைநிறுத்துவதும் சத்திய வேதமே. அதுக்கு தான் நம்ம சத்தியத்தை கேட்கணும். எந்த போன் அது? கவனிங்க கவனிங்க. இந்த சத்திய வேதம் சொல்லுது, உன் ஆண்டவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, அவர் இளைப்படைக்கிறதும் இல்லை. நீ ஏன் இந்த சின்ன விஷயத்தில் சோர்ந்து போயிட்ட, அற்பமான காரியத்தில் மனசு விட்டுட்ட, தளராதே. உன் ஆண்டவர் யார் தெரியுமா? லேவியராகமத்தின் புத்தகம் வாசிக்கலாம், 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
புக் ஆஃப் லெவிட்டிக்ஸ் 26:13 படிங்க. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். கவனிங்க, ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு. நீங்க இன்னைக்கு அவரை அறிஞ்சுக்கணும். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தினுடைய ஒரு கேரக்டர் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. கை இருந்தா கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம், உங்கள் பயபக்திக்குரிய தெய்வம் யாருங்க? உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? தலை குனிந்து நடந்த மனுஷ வாழ்க்கையை கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாய் தலை நிமிர பண்ணின தேவன் அவர். சரிங்களா? அப்போ தலை குனிந்த மக்களை அல்லது தலைக்குனிவை சந்தித்த மக்களை தலை நிமிர பண்ணுகிறவர். இன்று தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்கிறார், உன் தலையை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எங்கெல்லாம் நீ தலை குனிந்தாயோ, யாருக்கு முன்னாடி நீ தலை குனிந்தாயோ, அங்கெல்லாம் கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராய் இருக்க. நீ விசுவாசித்தால் அப்படியே தேவன் உனக்கு செய்கிறவராய் இருக்கிறார். எதனாலெல்லாம் நமக்கு தலைக்குனிவு ஏற்படும் சொல்லுங்க பார்ப்போம். யாரெல்லாம் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். எதனாலெல்லாம் நமக்கு தலைக்குனிவு ஏற்படும்? நம்பர் 1, பைபிள் படி பார்த்தா பாவம் செய்தவனுக்கு பாவம் செய்தவனுக்கு தலைக்குனிவு வருமா? வருமா வராதா? வருமா வராது. நான் சொல்கிறேன், அவன் சிக்கிக்கிட்டானா தான் அவனுக்கு தலைக்குனிவு வரும். கவனிக்கிறீங்களா? எப்போ அவன் பாவம் வெளிப்பட்டுச்சுன்னா தான் அவனுக்கு என்ன செய்யுங்க? அவமானம், தலைக்குனி வரும். பாவம் வெளியிலே தெரியாத வரைக்கும் அவனுக்கு தலைக்குனிவு என்ன செய்யறது இல்லைங்க? வர்றதே இல்லை. வந்துச்சுங்களா? ஒரு மனுஷனுடைய, ஒரு ஊழியக்காரனுடைய பாவம் வெளியே தெரிகிற பொழுது தலைக்குனிவு வரும். ஒரு அவமானம். 1. 2, வேற எதனால தலைக்குனிவு வரும்? கடன் பாரங்கள் வந்தால் கடன்காரனுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? தலை குனியணுமா வேண்டாமா? குனிஞ்சு தான் ஆகணும். 3வது, வாழ்க்கையில் தோல்விகள், படிப்பில் தோல்வி வந்துச்சு. எப்போ நீ என்ன மார்க் எடுத்திருக்கிற? 3 சப்ஜெக்ட் ஃபெயிலு. சொல்கிறதுக்கு கேவலமாக இருக்கும். தலையை குனிஞ்சிக்கணும். வருதுங்களா? வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்வி நிமித்தமாய் தலை குனிந்து வரும். 3வது. 4வது எதனால் தலைக்குனி வரும்? என்னம்மா, உங்களுக்கு ஒருத்தருக்கும் தலைக்குனிவே வந்தது இல்லையா? 4வது பிள்ளை. வெரி குட். உறவுகளால், அது பிள்ளையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், அவங்களால நமக்கு என்ன செய்யுங்க? தலைக்குனிவு வரும். 5வது என்ன செய்யுங்க? தலையே குனியாதவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். 1, அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்லை நீங்கள் வெளியில் போய் பேசிட்டு வந்துடுங்க. ரொம்ப அவசரமான காரியமாக இருந்தால் கவனிக்கிறீங்களா? 5வது, நீங்கள் எல்லாருமே தலை குனிற ஆட்கள் இல்லையோ? டெய்லி பிரசங்கம் நடந்தால் கூட கீழே குனிஞ்சிக்கிட்டு, எது செல்லு உங்களை தலை குனிய வச்சிருச்சா? இருக்கீங்களா? நான் தலை குனியவே மாட்டேன் ஒருத்தரும் சொல்ல முடியாது. ரோட்டில் பஸ் வந்தால் கூட தெரிய மாட்டேங்குது, போய் முடிட்டு நிற்கிறோம். செல்ஃபோன் உங்களை தலைக்குனிவை கொண்டு வந்துருச்சு. நான் சொல்கிறேன், முதலாவது தலைக்குனிவு அடிமைத்தனம், பாவத்துக்கு அடிமைப்பட்டு இல்லைங்களா? தலைக்குனிவு உண்டாக்குமா உண்டாக்காதுங்களா? சரி, காலத்தை கருதி நான் விரைவாக சொல்லுங்க. நியாயாதிபதிகள் புத்தகம் 14-15 அதிகாரங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது அபிஷேகம் பெற்றுக்கொண்ட சிம்சோன், கவனிக்கிறீங்களா? பலமான அபிஷேகம் பெற்றுக்கொண்ட சிம்சோன், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட சிம்சோன் ஒரு தலைகுனிவை சந்திச்சான். என்ன தலைகுனிவு? என்ன தலைகுனிவு? பெலிஸ்தீருக்கு முன்பதாக தலை குனிஞ்சான். எதனால? தெளிலெல்லாம் கிடையாது. காதல் சிறகை காற்றினில் விடுத்து வந்துச்சா? அம்மா சொன்னா, வேணாண்டா, நமக்கு லவ்வுக்கு போலாம் வேணாம், அந்த கவ்வு நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வேண்டாம்ப்பா, வேற கவ்வை நம்ம பார்த்தலாம். கேட்கல. அவள் தான் என் கண்ணுக்கு எப்படி இருக்கிறா? கவிதை கவிதை கவிதை. என் கண்களின் இமைகளின் சுமை கூட அவளுக்கு வரவிடாதபடிக்கு நான் என் கண்களுக்கு உறக்கத்தை கொடுப்பதில்லை. ஏன்? என் கண்ணுக்குள் அவளை வைத்திருக்கிறேன். வச்சா அப்போ 2 கண்ணி தோண்டிட்டான்.
காசா நகரத்து வீதியிலே 2 கைகளும் கால்களும் வெண்கல விலங்குகளால் பூட்டப்பட்டு உலகத்தில் எவனாலும் ஜெயிக்க முடியாத தேவ அபிஷேகம் பெற்ற சிம்சோன் அவமானத்தினால தலை குனிஞ்சு நிற்கிறான். காரணம் என்ன? காரணம் என்ன? சும்மா இப்படிலாம் சொல்ல, நல்ல சத்தமாக சொல்ல. எதனால? காதலால். எதனால? பக்கத்தில் பார்த்து சொல்லணும். என்ன பார்த்து சொல்லக்கூடாது, பக்கத்தில் பார்த்து சொல்லணும். எதனால? காதல. தம்பி கேட்டுக்கடா, இதாண்டா ஆண்டர் பேசுதுன்னு சொல்லு உன் மௌனை பார்த்து. அவன் தான் இப்போ ரூட்டு போட்டுருக்கான். சொல்லு, கவனிக்கிறீங்களா? தோத்திரம். தலைகுனிவு எங்கே உண்டாகிறது? தேவ சித்தம் இல்லாமல் தன் சுய விருப்பத்தின்படி செய்கிற எல்லாருக்கும் தலைகுனிவு தான். எழுதி வச்சுக்கோ. Without the will of the doing, whatever you are doing, you will face a shame in front of everyone. அது ஊழியமே ஆனாலும் சரி, தேவ சித்தம் இல்லாம நீ உன் வாழ்க்கையில் எதை செய்தாலும் சரி, கல்யாணமே செஞ்சாலும் உனக்கு தலைக்குனிவு தான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஏன் தான் இந்த ஆளுக்கு நான் வாக்கப்பட்டணும், அதனால உனக்கு தலைக்குனிவு தான். அது வரைக்கும் அவன் குடிச்சிருக்க மாட்டான். இப்போ குடிச்சிருப்பான். மாப்பிள்ளை என்னமா பண்ணுறாரு, அந்த ஆளு சரியான தண்ணி வண்டி. இப்போ உனக்கு தலைக்குனிவா தலை நிமிர்வா? யோசிச்சுக்கோ, யோசிச்சுக்கோ. சிம்சோன் பெரிய அபிஷேகம் பெற்றவன் தான். ஆனால் ஒரு தலைக்குனிவு அவனால் என்ன வந்துச்சுங்க? அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, உறவுகளால் தலைக்குனிவு. அப்போ முதல்ல என்ன வந்துச்சுங்க? இந்த உறவு அவனுக்கு அவமானம், கர்த்தருக்கு அவமானம். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன் 300 நரிகளை வெள்ளாண்மைக்குள் தீப்பந்த விட்டவன், ஒற்றை கழுதை தாடை எழும்பினால் 1000 பேரை கொண்டு போட்டவன், உலகத்தில் இவன் பலம் என்னவென்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு பலம் பொருந்திய தேவ மனுஷன். இப்போ கர்த்தருக்கும் ஒரு அவமானம். இவன் தான் ஆலயத்தில் போய் நல்லா வர்ஷிப் பண்ணான், ஆராதனை பண்ணான், பாசுக்கு வலதுகரமாக இருந்தான். திடீர்னு இப்போல்லாம் வர்றதில்லை. காரணம் எங்கே இருக்கிறாங்க? கரூர் ரோட்டில். அது என்ன பார்க்? அது அங்கே ஒரு பார்க் ஒன்று உண்டு, ஒரு டேமை சுற்றி கரூர் போகிற ரோட்டில் முக்கொம்பில். அவங்க 2 பேரும் ஒரு கொம்பில் சாஞ்சிக்கிட்டு இந்த எக்காலத்தை ஊதுறதுக்கு பாஸ்டர் ட்ரெயின் பண்ண அங்கே ஒரு கொம்பில் அவங்க 2 பேரும் சாஞ்சின்னு இருக்காங்க. தோத்துறோம். நம்ம சர்ச்சுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் பாடின உடனே அவங்க டெய்லி எனக்கு மெசேஜ், பிரதர் இன்றைக்கி நீங்கள் சூப்பராக பாடுனீங்க. என்னால் அப்படியே நான் நினச்சிட்டே வந்தேன், இன்றைக்கி இந்த பாட்டை பாடினா அவர் என் மேலே அன்பாக இருக்கிறாருன்னு அர்த்தம் செஞ்சுக்குவேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே வந்தேன். அவரும் அந்த பாட்டு தான் பாடினாரு. ஹலோ, பயம். தேவனுக்காக அநேக சங்கீதங்களை எழுதுற அந்த தாவீது தான் பச்சைவை பார்த்தவன என்ன செஞ்சிட்டாங்க? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா. யார? பச்சிபாவை. முடிஞ்சு போச்சு தாவீதின் சரித்திரம். நான் சொல்றேன், நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்கள் தேவனுக்கு அவமானமா? யோசிக்கணும். அது என்னோட போறதில்லை, அது என்னோட போறதில்லை. ஒரு தேவ மனிதன், ஒரு விசுவாசி செய்யக்கூடிய ஒரு தப்பு நிமித்தம் இந்த உலகம் தெரியுமா சொல்லுங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு தான் சர்ச்சுக்கு போதும், இதுக்கு வேற அல்லுலியோ கட்டினியும் கிடக்குதுங்க. எது? நம்ம வீட்டை பற்றி. இதனால் கர்த்தருக்கு அவமானம். நீ தலகுனியனை வெட்கப்படணும். என்னால் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதை காட்டிலும் நான் மரித்து போவது நலம் என்று சொல்லணும். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் ரட்சிப்பு. இருக்கீங்களா? முடிஞ்சுதா? சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த சிம்சோனை பற்றி அந்த காலத்து ராஜாக்கள் வரலாறு இருக்குங்க. ராஜாக்கள் இந்த சிம்சோனுடைய வரலாறு கற்று 800 கதைகள் இருக்குதான். நம்ம பைபிள் இருக்குது ஒரே ஒரு கதை தான், இந்த ஒரு பொண்ணை லவ் பண்ண விஷயம் மட்டும்தான் இருக்குது. மீதி அவனை குறித்து 800 கதைகள் இருக்குதான். வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க, அந்த காலத்து ராஜாக்களுக்கெல்லாம் யாரையாவது கதை சொல்லுன்னு சொன்னால் சிம்சோனை பற்றி தான் சொல்லுவாங்களாம். எவ்வளோ பாருங்க, வேதம் சொல்லுதுங்க, உங்கள் மூலமாய் புறஜாதிகளுக்குள்ளே என்னுடைய நாமம் தூஷிக்கப்படாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உலகத்தான் தப்பு பண்ணால் என்ன அநியாயம் அக்கிரம் பண்ணாலும் மீடியாக்கள் பெருசாக ஹைலைட் பண்ணவே பண்ணாதுங்க. சரிதானுங்களா? ஆனால் ஒரு கிறிஸ்தவம் மட்டும் பண்ணட்டுமே, எல்லா மீடியாக்களும் வரைஞ்சு கட்டி போடுவான். அதில் கிறிஸ்தவ மீடியாவும் சேர்ந்து தான். அப்போ ஒரு தேவ பிள்ளை எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். தலைக்குனிவு உறவுகளால். என்ன உறவு நீங்க முடிவு பண்ணிக்கங்க.
என்ன உறவுகளால் என்று முடிவு பண்ணிக்கோங்க. எங்கள் திருநெல்வேலியில் ஒரு ஆவிக்குரிய போதகர் நல்ல திருச்சபை நடத்திட்டு இருந்தார், நல்ல கூட்டம், நான் கூட பிரசங்கம் பண்ணியிருக்கேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த சபை ரெண்டாக உடஞ்சிச்சுங்க. என்னென்னு பார்த்தோன்னாக்கா அந்த பாஸ்டர் ஒரு விசுவாசியை கூட்டிகிட்டு போயிட்டார். அந்த அம்மா நல்லா பாட்டு பாடும், எப்போ பாஸ்டர் பாடினாலும் அந்த அம்மா தான் கூட சேர்ந்து மைக்கு பிடிச்சி பாடிட்டு இருக்கும். 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, ஓடி போயிட்டாங்க. சபை அப்படியே போயிடுச்சுங்க. ஊர் புறம் கேவலமாக பேசிட்டாங்க. இந்த பெந்தகோஸ்தக்காரெல்லாம் எதுக்கு சபை நடத்துங்க? இதில் என்ன வேடிக்கை தெரியுங்களா, அந்த தெரு விட்டு அடுத்த தெருவில் போய் இவங்க சர்ச்சை நடத்துகிறாங்க. அங்கே ஒரு 100 ஆத்துமாக்கள் வந்துட்டாங்க. விளங்காதுங்க. உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. எங்கள் திருநெல்வேலியில் கேவலப்பட்டு போச்சுங்க. இவெல்லாம் எதுக்கு பாஸ்டராக இருக்கிறான்? நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் மூலமாக கர்த்தருக்கு என்ன செய்யக்கூடாதுங்க, அவமானம் வந்துடவே கூடாது. இந்த உலகம் முதல்ல யாரை தெரியுமா டார்கெட் பண்ணும்? நம்முடைய ஆண்டவர் தான். இதுங்கெல்லாம் எதுக்கு தான் இயேசு கோவிலுக்கு போகுதுன்னு கேட்குறோம். அப்போ நீங்கள் போடுற சண்டை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், அது உங்களுக்கல்ல, நீங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை உலகம் பரிகசிக்கும்படிய மாற்று. அப்போ ஒரு கிறிஸ்தவன் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நீங்கள் எல்லாம் கீழே உட்காந்துருக்கிறீங்க, நான் மேலே உட்காந்து மொபைல் நோண்டிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன சொல்லுங்க, ஃபாஸ்ட்டாக மேலே உட்காந்து மொபைலை தடவிட்டு இருக்கான்னு சொல்லணும். அப்போ மேலே இருக்கிறவன் ஜாக்கிரதையாக இருக்கணும், மேலே இருக்கிறவன் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எல்லா இங்கே இருக்கக்கூடிய 100 ஆத்துமாவோட கண்கணிச்சுங்க, 200 கண்களும் என் மேலே இருக்குது. சரி, அவங்க தானே பாட்டு படிக்கிறாங்க, அவங்க தானே கீபோர்டு போடுறாங்க, நான் என்ன செய்கிறேன், இங்கே மொபைலை தடவுறேன்னு சொன்னால் இந்த ஜனங்க வெளில போய் சொல்லலாம், அந்த பிரதர் இருக்கிறார, யார், ஜோசப் பிரதர், அந்த பிரதர் இருக்கிறார்ல அன்பையா, அந்த பிரதர் இருக்கார்ல, அவங்க மேலே உட்காந்துக்கிட்டு பாட்டு அங்கே ஆராதனை நடத்துகிற, அவர் பாட்டு மொபைல் தட்டிட்டு இவர் வந்து என்ன மொபைல் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறார். ஈஸியாக பலிபீடம் என்பது பயத்துக்குரிய ஒரு இடம். இங்கே நாம் என்ன நம்ம நினச்சிட்டு இருக்கலாம், நாம் நினச்சிட்டு இருக்கலாம் நம்மளை யாருக்கும் இல்லை, கர்த்தருடைய கண்கள் கவனித்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கடைசி காலம் தெய்வ பயம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இந்த சிம்சோனுக்கு அந்த பயம் இல்லாமல் போயிடுச்சு. அவள் அம்மா சார், டே வேணாண்டா, உனக்கு கல்யாண ஆசை வந்துச்சுன்னு சொல்லு, நம்ம பிள்ளைகள் ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் இருக்காங்கடா, வேண்டாம்டா. இல்லைம்மா, அவள் என் கண்ணுக்கு சொல்லுங்க வெகு இன்பம், அழகாலம் சொல்ல வெகு இன்பமாக இருக்கல அப்படின்னு அர்த்தங்க. பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, இல்லை இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடு. இந்த பாட்டை நான் இங்கே பாடினா பக்கத்தில் அங்கே பார்ப்பாங்க, பார்த்தியா நம்மளை பற்றி தான் பாடுறார் பாஸ்டர். இருக்கீங்களா? ஒரு யூத் மீட்டிங் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். தம்பிங்க கேட்குறாங்க, ஐயா நாங்கள் ஒரு பாட்டு பாடுற தம்பி, அவன் வந்த உடனே இந்த பாட்டு தான் படிக்கிறான். நான் உன்னை விட்டு நஞ்சனா இந்த பாட்டு எதுக்கடா படிக்கிறேன், இல்லைண்ணா எனக்கு இந்த பாட்டு ரொம்ப நல்லா வரும். அவன் பாடிட்டே இருக்கிறான். அடுத்து அந்த பிள்ளை வந்து என்கிட்ட கேட்குது, எனக்கு தெரியாது இந்த விஷயம். அந்த பிள்ளை வந்து கேட்குது, எங்களுக்கும் ஒரு பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்கணும், வாங்க பாடலாம், வா. அது உடனே வந்து என்ன செய்துங்க, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். உள்ளுக்குள்ள இருக்கிறதுலாம் வெளியில் வருது பாரு, அப்படியே வரணும். என்னெல்லாம் கூத்து இன்னைக்கு நடக்குது பாருங்க. தோத்துறோம். நான் இந்த சிரிக்கணுங்கிறதுக்காக சொல்லவே இல்லைங்க, நான் உண்மையை சொல்கிறேன். என் ஊழியத்தில் நான் சந்தித்த அனுபவங்களை சொல்கிறேன். இப்போ நாம் என்ன சொல்லணும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஐயா இந்த மாதிரி திருச்சியில் இந்த துதி சபைக்கு நான் போனேன், விசுவாசிக்கலாம் ஃபயராக இருக்கிறாங்க, ரொம்ப அக்கனியாக இருக்கிறாங்க, திருச்சபையில் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு உள்ளே உட்காந்துருக்கிறாங்க, அவங்க எல்லாம் தேவனுக்கு பயந்து கத்தரை ஆராதிக்கும் போது எனக்குள்ளே அனல் கொண்டுன்னு சொல்லணுமா? இல்லை நான் பிரசங்கம் பண்ணும்போதே 4 பேர் தம் மொபைலை தடவிட்டு இருந்தானுங்க, அது என்ன சபையான்னு சொல்லணுமா? ஹலோ சொல்லுங்கப்பா. மேலே இருக்கிறவங்க தான் சொல்லணும். இருட்டுக்குள்ளே வேறு நீங்கள் 4 பேர் உட்காந்துருக்கிறீங்க, அது வேறு எனக்கு தெரிய மாட்டேங்க. கண்ணு தோத்துறோம். லைட் அந்த பக்கம் போட்டு விடுங்கப்பா, ஃபோக்கஸு. கவனிங்க. தோத்துறோம், கவனிங்க. முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நல்லா நான் வர்றேன். தெய்வ பயத்தோடு கூட பாவத்துக்கு விலகி ஓடுகிற அந்த அனுபவம் தான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம். ஐயா எவன் வேணாலும் லவ் பண்ணிட்டீங்க, எவன் வேணாலும் எவ்வளோ வேணாலும் கூட்டிட்டு போயிட்டீங்க, அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. நீ ரட்சிக்கப்பட்டு பைபிளை தொட்டு ஞானசந்தனம் எடுத்து ஆவிக்குரிய சபைக்கு போய் கத்தரை துதிக்கு நீ, அதான் மேட்ரு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. உலகத்துக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும், உலகத்துக்கும் உனக்கும் ஒரு வேறுபாடு இருக்கணும். கிறிஸ்தவ ஜீவியமே வேறுபாட்டின் ஜீவியம். என்னிடத்துல ஒரு அன்பான தம்பி, நல்ல வர்ஷிப்லாம் பண்ணுவோம், சூப்பரான பையன். அந்த ஐயா நீங்கள் தப்பா நீ திட்டி விட்டுருவீங்க சொல்லுறேன், இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒரு பொண்ணை காமிச்சார், நீங்கள் தயவுசெய்து ஜெபிக்கணும் அப்படின்னா. என்னடா அண்ணன்? இல்லை ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணாமல் இருந்தான்,
சரி நான் ஜெபிக்கணும்னு சொன்னேன்ட்டு. யாரும் அந்த பொண்ணுன்னு கேட்டேன். இந்த பொண்ணு தான் அப்படி தான் சொன்னேன். நம்ம சபைக்கு தான் வந்துட்டு இருக்குது, புதுசாக வந்துட்டு இருக்குன்னா. அப்புறம் நான் இந்த பொண்ணா கரெக்டாக சொல்கிறேன். ஆமாம் பாஸ்டர், இதை தான் ஆண்டவர் நேற்று ராத்திரி எனக்கு தெளிவாக காமிச்சார். அந்த முகத்தை காமிச்சு, இவ தான் உனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ராக்கேல், இவளை தான் நீ கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டார் பாஸ்டர் அப்படின்னா. நல்லா கேட்டுட்டு, நிஜமாக தெரியுமாடா நான் அவங்கள்ட்ட பேசிட்டேன்னா பிறகு உனக்குன்ட்டு. பாஸ்டர் நீங்கள் எனக்காக தைரியமாக பேசுங்க, அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிவிட்டு இந்த காரியத்தின். சரி நான் ஜெபம் பண்ணுறது இருக்கட்டும், நான் ஒருத்தர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு சொல்கிறேன் அந்த பிள்ளைய அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான்ட்டு. யார்கிட்ட கேட்க போகிறீங்க பாஸ்டர்னா? அவங்க வீட்டுக்கார்ட்ட அப்படின்னு. உண்மைக்கு இது ஜோக்கு இல்லை. அவங்க வீட்டுக்காரரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆகி அவன் வெளிநாட்டில் போயிட்டான். அது பெந்தகோஸ்தே விசுவாசி, நகை நட்டெல்லாம் போடாமல் வெண்வஸ்திரம் தரிச்சு வந்திருக்கு. இவன் என்ன நினச்சான்? நான் கேட்டேன், இப்போ அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்கணுமில்லடா பர்மிஷன் உன்னை கட்டிக்கிறதுக்குன்னு கேட்டேன். அடுத்தவன் மனைவி ஆண்டவர் உனக்கு காமிக்கிற அளவுக்கு உனக்கு அப்படி ஆடான்னு கேட்டேன். இந்த கடைசி நாட்களில் எல்லாரும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை பார்த்தா சரி, ஆண்டவர் நேற்று ராத்திரி எனக்கு ஒரு தரிசனம். அப்படிதான் ஐயா, எனக்கு ஒரு அம்மா தரிசனம் சொல்லிச்சு, நேற்று ராத்திரி நான் சட்டை இல்லாமல் ஒன்று பார்த்தேன்னு. ஐயோ தோத்துறோம், இப்படி இல்லாமல் ஆண்டவர் காமிக்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் என்னாச்சு சிஸ்டர்னு, இல்லை ஆண்டவர் ஒரு வெள்ளை சட்டையை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்து, ஆண்டவர் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வெள்ளை சட்டை போடுற மாதிரி ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு. நீ வெள்ளை சட்டை காமிச்சா சொன்ன பாரு, நீங்கள் சட்டையே போடாமல் நிற்கிற மாதிரி காமிச்சிருக்கு. நான் பேதுருவா கடலை குடிக்க. அதுவும் அடுத்த மனைவிட்ட போய் என்னை பற்றி சட்டை இல்லாமல் காமிக்கிறாராம். நான் சொன்னேன், சிஸ்டர் தயவுசெய்து வெளில சொல்கிறாதீங்க, இந்த தரிசனம்லாம் 40 நாள் உபவாசம் போட்டவங்களுக்கு மட்டும்தான் வரும், நீங்கள் எத்தனை நாள் போட்டீங்கன்னு கேட்டேன். நான் என்னகிட்ட இந்த மாதிரி இந்த தரிசனம் சொல்கிற குறிச்சோடலாம் வந்தால் அங்கேயே நம்ம கருத்து விட்டுருவேன், தோற்றணும். நமக்கு தெரியும் இல்லை, இப்படி இல்லாமல் சொல்லுவாங்க. அப்போது இந்த கடைசி காலத்தில் வேத வசனத்துக்கு முரணான எதுவானாலும் நீ ஏற்றுக்காது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீ தேவனோடு கூட நெருங்கி பழகு, தேவ சத்தியத்தை கேள், தேவனோடு கூட சஞ்சரி, தேவ ஆவியார் உனக்கு சகலவற்றையும் வெளிப்படுத்துவார். அப்போது எங்கே தலைக்குனிவு வருது அப்படின்னா, 2வது ஒரு உறவு. முதல் உறவு இந்த உறவு உலக அன்பு. 2வது ஒரு உறவு பைபிள் இருக்குது. 1 சாமுவேல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம்னு நினைக்கிறேன், படிங்க அதை. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். சரிம்மா, யார் குடும்பம் அது? என்னம்மா? ஏலியின் குடும்பம். சரிங்களா? 14ஆம் வசனம் படிங்க. அதிநிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தி ஆவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். இப்ப அடுத்தது படிங்க. 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 4:15. ஏலி 98 வயதுள்ளவனாயிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்கலாயிருந்தது. சரி, ரொம்ப சந்தோஷம். 17 படிங்க. செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள், ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஓப்னி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். முடிஞ்சு போச்சுமா. 98 வயசுல ஏலி சாகுறான். அவன் பிள்ளைங்க 2 பேரும் 30 வயசுல சாகுறாங்க. கவனிங்க. ஒரு ஊழியக்காரர் அவர். நான் சொல்லுவேன், வேதவசனம் என்ன தெரியும் சொல்லுங்க, இந்த உலகத்தில் ரொம்ப நாள் வாழ்றதுக்கு என்ன வழி? இந்த உலகில் தகப்பனையும் தாயும் அவ கவனிச்சுக்க, எந்த பிள்ளை தாய் தகப்பனை கனம் பண்ணலையோ அந்த பிள்ளைக்கு நீடித்த ஆயுசினால் இல்லை. பக்கத்தில் உங்கள் பிள்ளைங்க இருந்தால் அதை பார்த்து சொல்லணும், டே நம்மளாம் கோவம் தான் சொல்ல, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் சொல்லமில்ல, பைபிள் எழுதியிருக்கு. உன் பிள்ளையை பார்த்து பக்கத்தில் சொல்லு, அப்பாவையும் அம்மாவையும் நீ மனவேதனைப்படுத்தினா, எபேசியர் 6 சொல்லுது, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாவதற்கும் உன் தாயின் தகப்பன் நீ என்ன செய்யணும்? எந்த பிள்ளை நீ ரட்சிக்கப்பட்டு ஆவிலும் பிரசங்கியாரா கூட இருக்கு, தப்பே கிடையாது. ஆனால் உன் தாயின் தகப்பன் நீ என்ன செஞ்சுருக்கணும்? யூ ஷுட் ஹானர். உன் தாய்க்கு தகப்பனுக்கு ஒன்னால் ஒரு தலைக்குனிவு வருதுன்னு சொன்னால் அது கர்த்தருடைய பார்வைக்கு. எல்லா பிள்ளைங்களும் கவனிக்கணுங்க. நேற்றைக்கு முந்தின நாள் ஒரு செய்தித்தாளே நான் ஒன்று படித்தேன். அதில் என்ன போட்டிருக்குனாக்கா, அந்த அம்மாவுக்கு புருஷனில் விட்டுட்டு போயிட்டானா, அவங்க பையன் இந்த வருஷம் 10th 496 மார்க் வாங்கினானா,
பிள்ளையின் மதிப்பினால் தாயின் தலை உயர்ந்ததுன்னு தலை போட்டிருக்கான் தினகரன் பேப்பரில். அது 10 வீட்டில் வேலை செஞ்சு பாத்திரம் கழுவுற அந்த பிள்ளை, அந்த அம்மா தான் பிள்ளை எப்படியா படிக்கணும்னு சொல்லுது. பிள்ளை தாயின் கஷ்டத்தை உணர்ந்து 496 மதிப்பெண் பெற்று அவன் அம்மா தலையை உயர்த்தி இருக்குன்னு சொன்னால், நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களால் தாய் தகப்போட தலை நிமிர்ன தவிர தலை குனியக்கூடாது, தலை குனியவே கூடாது. ஒரு மகனால ஒரு மகளால ஒரு தாய் தகப்பன் தலை குனிந்து ஏன் தான் இந்த மகனை பெற்றனோ, ஏன் தான் இந்த மகளை பெற்றனோ என்று அவர்கள் வேதனைப்படுவார்களானால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இராது. நான் சொல்லலை, சத்தியம் சொல்லு. சத்தியம் சொல்கிறதுல நானும் சொல்கிறேன், அது ஆசீர்வாதமாக இருக்காது. பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்கள். இன்றைக்கெல்லாம் அநேக பிள்ளைகள் அப்படி தான். உங்களுக்கு என்ன தெரியும், வேலையை பாருங்களேன்னா வாயை மூடு மம்மி, உனக்கு என்ன தெரியும்னு. இருக்கீங்களா பிள்ளைங்களாம்? வாலிபர்கள் இருக்கிறீங்களா? நீ கல்யாணம் பண்ணி போனாலும் சரி, உனக்கு யார் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி? உன் தாயும் தகப்பனும் தான். இன்றைக்கி அநேக குடும்பங்களை பிரிக்கிறது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த மருமகா வந்துட்டா, பிரித்து கூட்டு போயிட்டா. இன்றைக்கி எத்தனை பேர் வேதனைப்படுறாங்க தெரியுங்களா? மருமகள் இன்னொரு மகளாய் வீட்டுக்கு வரணும். எத்தனை தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுங்களா? என் மகனை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தையா, இன்றைக்கி அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு நீ அம்மா வயலில் தூர போயிட்டாயா. அந்த தாயினுடைய கண்ணீர் உனக்கு நல்லா இருக்குமா? ஆசீர்வாதமாக இருக்குமா? எங்கிட்ட ஒரு விசுவாசி வந்து ஜபத்துக்கு வந்து சொன்னாங்கன்ட்டு, 7 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லை பாஸ்டர். சரிம்மா, உங்கள் அம்மா அப்பாலாம் எங்கே இருக்கிறாங்க? அங்கே ஊரில் இருக்கிறாங்க. மாமனார் மாமியார் அவங்களாம் இல்லை. பிறகு என்ன அம்மா அப்பாலான்ட்டு அவங்களாம் வந்து பெரிய தலைவலி பாஸ்டர், அவங்களாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார் கூட அப்பப்போ சொல்கிறாரு, பேசாமல் அத்தையும் மாமாவும் நம்ம கூட இருந்துட்டு போட்டுமுடி அப்படின்னு. எனக்கு தெரியும் எங்கள் அம்மாவை பற்றி, அதனால் எங்கள் அம்மா என் கூட இருக்கக்கூடாது. அது 10 அடி. யார் பெத்தவ சொல்கிறா? இப்போ என்கிட்ட ஜப குறிப்பு கேட்குறான், 7 வருஷமாக எங்களுக்கு பிள்ளை இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. முதல்ல போய் உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் வீட்டில் கூட்டு வந்து வை, அப்புறம் உனக்கு பிள்ளை உண்டாகும், உனக்கு ஜெபமே தேவையில்ல போ அப்படின்னு சொன்னேன். நான் ஒன்று சொல்லுவேன், நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். எந்த மகனாலாவது எந்த மகளாலாவது தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு தலைக்குனிவு உண்டாகுமானால் அது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்பதை இந்த பலிபெடுத்து நின்று நான் சொல்கிறேன். நீ என் பிரசங்கத்தை கூட விமர்சனம் பண்ணிக்க, தப்பே கிடையாது. சத்தியத்தின்படி நான் சொல்கிறேன். ஏலி ஊழியக்காரன் தான், அவன் கூட 98 வயசு வரைக்கும் இருந்திருக்கிறான். ஆனால் பிள்ளைங்க 2 பேரும் 30 வயசு. மனைவி டெலிவரி ஆகும்போது செத்து போயிட்டான். கவனிக்கிறீங்களா? வேதனையை பாருங்க. என்ன காரணம்? தாயையும் தகப்பனையும் பிள்ளைகள் கனம் பண்ணணும். நான் தைரியமாக கர்த்தருடைய சமூகத்தில் என் மனைவி சாட்சிங்க. என் தாயாருக்கு எங்கள் அண்ணன் விட்டுட்டு போனான், என் தம்பி விட்டுட்டு போனான், என் தங்கச்சி விட்டுட்டு போனான். கடைசி வரைக்கும் மாமியாரை வச்சு பார்த்தது எங்கள் மனைவி தான். கடைசி வரைக்கும். நான் சொல்கிறேன், நம்ம ஊழியக்காரங்க அண்ணன் போட்டும், அவன் சம்பாரிச்சா, மனைவி டீச்சர், கை நிறைய சம்பாதிச்சா, நான் விசுவாசம் ஊழியம், அம்மா நம்ம கூட இருக்கட்டும். எல்லாரும் வீட்டில் வந்து பார்ப்பாங்க. ஆனால் அந்த தாய் கலைவை நான் தான் வச்சு பார்த்தேன். என் மனைவி ஏற்றுக்கொண்டான். என் தகப்பனாரை கடைசி வரைக்கும் பார்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்ன செஞ்சுருக்காருங்க. அவ்வளோ பெரிய விபத்து. கடந்த முறை உங்கள் திருச்சியில் வந்து இங்கே ஜெபம் பண்ணி போகும்போது தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்க. குடும்பத்தோடு நாங்கள் ஆக்சிடென்ட் ஆனோம். மதுரைக்கு பக்கத்தில் கார் 3 பல்ட்டி அடித்து ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் ஒன்றும் இல்லாமல் போச்சு கார். ஆனால் நாங்கள் 3 பேரும் உயிரோடு கூட இருக்கோம். என்ன தெரியும் காரணம்? என் தாயை என் தகப்பனையும் நான் சொல்லுவேன், நீங்கள் உங்கள் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீர்காயுசு நாட்கள் உண்டு. தீர்காயுசு நாட்கள் உண்டு. வசனாதான் சொல்லுங்க, உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும்னு சொன்னான். பிள்ளைகளால் பெற்றோருக்கு ஒருபோதும் தலைக்குனி வரவே கூடாது. எந்த பிள்ளையானாலும் சரி, உன் தகப்பனாலும் சரி. அவர் தகப்பனா இல்லைன்னா நீ பிள்ளையா இருக்க முடியாது. நீ படிச்சிருக்கலாம், அப்பாவோட அதிக ஞானமாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். என் தகப்பனாரை விட நான் படித்தவன் தான். என் தகப்பனாரை விட திரளான ஜனங்களை ஆண்டுக்காக எல்லாம் பெரிய ஊழியக்காரன் தான். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நான் என்றைக்கும் பிள்ளை தானே, நான் அவரை கனம் பண்ணணும் தானே. அவருக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், பேச தெரியாமல் இருக்கலாம், பார்க்கத்தக்க விரும்பத்தக்க ரூபம் எங்கள் அப்பாவுக்கு இல்லாமல் இருக்கலாம். எழுதி வச்சுக்கோ, உன் தகப்பன் பார்க்கத்தக்க ரூபமே இல்லாவிட்டாலும் சரி, உன் தகப்பன் கனம் பண்ணுகிறாயா? ஒரு வார்த்தை அப்பா சொன்னான், சரி டேடி நீங்கள் சொல்லிட்டீங்களே நான் செய்கிறேன். ஏன் 30 வருஷம் 27 வருஷம் உன்னை பெற்று வளர்த்த அந்த தகப்பன் சொல்ல காட்டிலும் நேற்று வாக்கப்பட்டோட வார்த்தை உனக்கு என்ன பரலோக வார்த்தையா? அது
கேட்குறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, தோத்திரம். குடும்பங்கள் கட்டப்படணும், தலைக்குனிவு உண்டாகக்கூடாது. நான் கேட்க, தம்பி உன் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறாங்கய்யா, அவங்க ஒரு வாரம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம், குடும்பமாக இருக்கோம், எல்லா ஃபங்க்ஷனும் ஒன்றா இருக்கிறோம், மகனுக்கு கல்யாணம் ஆகிட்டு மகளுக்கு கல்யாணம் ஆகிட்டு எல்லா பிள்ளைங்களோட நல்லா இருக்கிறாங்க, கத்தராலங்க. அதுதான் ஒரு தகப்பனுக்கு. ஏலி பாருங்க, அவ்வளோ பெரிய ஊழியக்காரன், கடைசியில் பார்த்தீங்களா தலைக்குனிவு. நான் சொல்கிறேன், விசுவாசிகள் மன்ற ஊழியக்காரனாக எனக்கும் ஒரு ஜாதி கூட 493 மார்க் வாங்கி பேப்பரில் தினத்தனி பேப்பரில் போடுது. நம்ம பிள்ளைங்க 283 பாடர் பாஸ் வாங்கியிருக்குது. சொல்ல முடியுமா? பிள்ளைங்க எடுக்கிற மதிப்பெண்களை என்ன கேட்குறாங்க, உங்கள் பையன் என்ன சார் மார்க் வாங்கியிருக்கிறான்? அவன் பாஸ் ஆகிட்டான். இதா இல்லை, என் பையன் 497 மார்க் வாங்கியிருக்கிறான், கர்த்தர் கிருபையில். எது தலைப்பெருமை ஒரு தகப்பனுக்கு? அப்போ தலைக்குனிவை உண்டாக்குகிற 2வது உறவு என்னதுங்க? பிள்ளைகள். இல்லையா? நேற்று கூட ஒரு செய்தியை நான் கேட்டேன். இல்லை, நான் அவருடைய பிள்ளைகள் தகப்பன நிர்வாணத்தை பார்த்து ஒருத்த வெளியில் ஓடி போய் அவமானப்படுத்திட்டு. நான் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த கேட்குற யாருக்கும் தெரில, யாருக்கோ சிலரோடு கூட கர்த்தர் உணர்த்ததை மாத்திரம் நான் உணர்றேன். உங்கள் பெற்றோர்கள், உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள், தலைக்குனிவை உண்டாக்கிடாதீங்க, தலைக்குனிவை உண்டாக்கிடாதீங்க. ஊழியக்கார மகாதான் நினச்சி நான் கல்யாணம் பண்ணிட்டேன், ஊழியக்கார மகன் தான் நினச்சி கல்யாணம் பண்ணிட்டேன், கடைசியில் பார்த்தா குடும்பமே கோர்ட்டில் போய் நிற்கிது. இன்றைக்கி எத்தனை கோர்ட்டில் வழக்கில் செய்தித்தாள் வச்சு பாருங்கள். ஒரு காலத்தில் பிரபலமான ஊழியக்காரன் வந்தால் அதே யூடியூப்பில் இன்றைக்கி அதே ஊழியக்காரன் மனைவி புருஷனும் சண்டை போட்டு கோர்ட்டில் நிற்கிறான்னு சொல்லி கேவலப்படுத்துது. அதாங்க கர்த்தருடைய நாமம். நான் சொல்கிறேன், நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பாயானால் உன் தகப்பனாகிய கர்த்தருக்கு உன் மூலமாக என்ன செய்யுங்க, பெருமை உண்டாகணும். இன்று காலை வேளையில் கர்த்தர் உனக்கு சொல்கிறான், கர்த்தர் உன்னை தலை நிமிர பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆனால் நீ தலைக்குனிவை உண்டாக்கிடாத. தோத்துறான். அப்போது தலைக்குனிவு வருவதற்கு என்ன காரணங்க? 3வது ஒரு காரணம் உண்டுங்க. கடன் பாரம் நமக்குள்ளே இருந்து விட்டால். கவனிக்கிறீங்களா? யாருக்கெல்லாம் கடன் இருக்குதோ அது பெருமை இல்லை, அது பெருமை இல்லை. ஃபஸ்ட் எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா கடன் இருக்குது பாஸ்டர், பெருமையா? அது இல்லை, பெருமையானு கேட்குறேன். ஃபஸ்ட் எனக்கு ஒரு 50 ரூபாய் கடன் இருந்தாலும் நீ கடன்காரன் ஐயா, நீ அடிமைன்னு பைபிள் சொல்லு. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அது அவமானம் தான். அது என்னத்தை விற்றாலும் உன் கடனை அடைக்கணும். அதுதான் நீ கர்த்தருடைய பிள்ளைக்கு அழகு. நான் கடனை வாங்கிட்டேன், மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டேன், இதெல்லாம் வேலைக்கு நீ கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கவே முடியாது. இந்த ஆலயத்தில் வேணால் நீ நிற்கலாம், ஆனால் தேவ சமூகத்தில் நிற்கவே முடியாது. கடன் வாங்கிறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அது அவமானம் உண்டாகலையா? தீர்க்கதரிசி கடன் வாங்கி ஊழியத்தை செஞ்சுட்டு போயிட்டான். மனைவி 2 பிள்ளைகளே சேர்க்கான், கடன் கொடுத்தவன் வா அடிமையாக கூட்டிகிட்டு போகிறான். அங்கே என்ன தெரியும் வார்த்தைனுக்கு? தீர்க்கதரிசி ஒருவனின் மனைவி ஆகிய அந்த வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கும். எடுத்து வாசிக்க தெரியும் ராஜாக்கள்ல. தீர்க்கதரிசிகள் ஒருவனுடைய மனைவி ஆகிய என்ன வார்த்தை அங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. தோத்திரம். தெய்வ பிள்ளையே, கடன் தலைக்குனிவை உண்டாக்கும். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்கூடாங்க, 1 ரூபா கூட கடன் வாங்கணும். நான் கர்த்தர்னு சொல்லுவேன், 42 ஆண்டுகள் இந்த வேதாகமத்தை தொட்டு நான் பிரசங்கம் பண்ணுறேன், வாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் 1 ரூபா கடன் இல்லாதபடிக்கு கர்த்தரை நான் நடத்துகிறேன். நான் தைரியமாக சொல்லுவேன், கர்த்தருடைய சம்பந்தம் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். 1 ரூபா கூட ஒரு ஆள்கிட்ட கூட கடன் வாங்காமல் இது வரைக்கும். எதுக்காகவும் இருக்கீங்களா? சொல்ல முடியுமா உங்களால் தைரியம்? ஒரு கர்த்தருடைய விசுவாசி ஒரு கடன்காரன் வீட்டில் போய் நிற்குதுன்னு சொன்னால் அது அவமானம், தலைக்குனிவு. தலைக்குனிவு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என்னாலும் சரி, நீ 1 ரூபாயும் ஒருத்தட்டி நான் கடன் வாங்க மாட்டேன், கர்த்தர் தந்தா நான் நிற்பேன்னு சொல்லி நின்று பாருங்க. அது எத்தனை அவமானங்களை கொண்டு வர தெரியுங்களா? ஒரு 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 சாட்சி நான் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன். என் தகப்பனார் பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் கடன் வாங்கிட்டார். சாகிற வரைக்கும் அவருடைய கடன் அடைக்க முடியலைங்க. அவர் பென்ஷன் பணம் 49,860 ரூபா வந்துச்சுங்க. அதில் ஒரு 10 ரூபாய்க்கு மிச்சர் கூட வாங்கி வந்து கொடுக்கலைங்க. எல்லாரும் பென்ஷன் பணம் வந்துன்னா ஸ்வீட்டாக வாங்கி எங்கள் அப்பா வாங்கிட்டேன், கடன்காரன் தான் வந்து போயிட்டேன். அப்படி எங்கள் அப்பா ஒரு ஆட்டை கடன் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதம் கட்ட முடியல, வட்டியை கட்ட முடியல. அந்த கடன்காரன் காலையில் எங்கள் வீட்டில் வந்து சொன்னால், சர்வாள் டீச்சரை அனுப்பி எங்கள் வீட்டுக்கு அப்படின்ட்டான். எனக்கு அதனுடைய அர்த்தம் புரியவே இல்லை. எங்கள் வீட்டு வாசலில் வந்து சொல்கிறான், எங்கள் அப்பாவை கூப்பிட்டு, சர்வாள் டீச்சர் வீட்டில் சும்மா தானே இருக்கு, அனுப்பி வைங்களேன் அப்படின்ட்டான். எதுக்கு? வட்டியை கொடுக்கல, 1 மாதம் வட்டியை கொடுக்கலன்ட்டு. எனக்கு ஒன்றும் புரியலை, எதுக்காக இவன் வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன்,
எங்கள் ஐயா ஏல நீ தூரப்போ, அதெல்லாம் உனக்கு வேண்டாம், பெரிய ஆட்கள் விஷயத்தை நீ ஏன் தலையிடுற, தூரப்போ அப்படின்ட்டார் எங்கள் அப்பா. எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன், ஏம்மா அவன் ஏம்மா உன்னை வந்து வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றான், என்ன விஷயம்? எங்கள் அம்மா சொன்னா கண்ணீரோடு கூட, அவன்கிட்ட அப்பா கடன் வாங்கிச்சில்லப்பா, கடனை தீர்க்கிற வரைக்கும் அவன் வீட்டில் அவனுக்கு பொஞ்சாரியாக இருக்க முடியும் என்னை கூப்பிட்றான் அப்படின்னா. நம்ம திருநெல்வேலி ரத்தம் இல்லை, அருவாளை தூக்கிட்டு நேராக அவன் வீட்டுக்கு போனேன். நான் படித்தது 7ஆம் கிளாஸ் தான். அருவாளை தூக்கிட்டு நேராக அவன் வீட்டுக்கு போனேன். சொங்க அறுத்துருவேன், உன் பணத்தை நான் வேணா கூட திருப்பி தருவேன், என் தாயை உன் வீட்டுக்கு கூப்பிட்றேன்னா அனுப்பிட, உன் மனைவியும் பிள்ளையும் அனுப்புறியா இல்லை நான் சங்கம் இருக்கட்டுமான்னு கேட்டேன். அவன் பயந்து போயிட்டு நீ கடனை திருப்பி தர தேவையில்ல அப்படின்னா. இல்லை நீ எப்படி எங்கள் அம்மாவை கூப்பிட்டியோ நீ அனுப்புனா. பிறகு எங்கள் அப்பா வந்தார், என்ன அடித்தார், நீ அப்படிலாம் பேசக்கூடாது, வயசுக்கு மிஞ்சினது அப்படிலாம் செய்யக்கூடாது, நம்ம கடன் போட்டுட்டோம், அவன் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு நான் என்ன கேவலம், அதுக்காக என் தாயை கூப்பிடுவான் அவன். அது என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணேன், என் வாழ்நாளில் ஒரு நாள் கூட நினைச்சக்கூடாதுங்க, கடன் ஒருத்தன் வாங்கிட்டானாக்கா அவன் நம்மளை எப்படி அவமானப்படுத்துவான், தலைக்குனிவு உண்டாகும் சார். இது ஒரு என் உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சுது. ரட்சிக்கப்பட்ட என் வசனத்தை வச்சேன், நீயோ கடன் கொடுப்பதில்லை, கடன் கொடுப்பாய், அநேக ஜாதிகள் வசனம் வச்சேன், இதை நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஆண்டவர் என்ன, நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய அனுபவம் தான், தலைக்குனிவை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் உன்னுடைய ஆண்டவர், அதனால தான் நான் சொன்னேன், தலைக்குனிவு வந்த விஷயத்தெல்லாம் நம்ம அறிஞ்சிட்டோம். ஆனால் ஆண்டவர் யாரை தலை நிமிர பண்ணுவார் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வசனம் அதானே, தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். கடன் வாங்கியாச்சு தெரியாது, பாவம் செஞ்சிட்டோம் தெரியாது, பிள்ளைகளை தப்பாக வளர்த்துட்டோம் தெரியாது, அவமானப்பட்டுட்டோம். ஆனால் இன்னைக்கு ஒரு காரியம் பண்ணு, இந்த கர்த்தரை நீ விசுவாசி, அவர் உன்னை தலை நிமிர பண்ணுகிறவராக இருக்கிறார். எங்க தலை நிமிர பண்ணுவார் தெரியுமா? எங்கே நீ அவமானப்பட்டாயோ, எங்கே நீ அற்பமா எண்ணப்பட்டாயோ, எங்கே நீ தள்ளப்பட்டாயோ, எவர்கள் உன்னை கேவலமாய் பேசினார்களோ அதே தேசத்தில் அதே இடத்துல உன்னை கர்த்தர் தலை நிமிர பண்ணுவார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எந்த இடத்துல யாருக்கு முன்பதாக அப்படியே அழுது கொண்டே பதில் சொல்ல முடியாதபடிக்கு நீ வாயப்பத்திட்டு வந்தியோ அதே இடத்துல உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த 6ஆம் மாதத்தில் கர்த்தர் வாழ்க்கையில தான் செய்ய போகிறார். உன் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். எங்கே நீ அவமானப்பட்டாயோ, எங்கே நீ தள்ளப்பட்டாயோ, எங்கே நீ உதாசீனப்படுத்தப்பட்டாயோ, எங்கே நீ விரட்டப்பட்டாயோ, அங்கேதான் உன் தேவன் உன் தலையை நிமிர பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு பெரிய தீர்க்க தரிசனமான காரியத்தை. ஆதியாகமத்தின் புத்தகம் சீக்கிரமாய் நம்ம வாசிக்கலாம். 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 37. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். பார்த்தீங்களா, இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தின ஒரு தீர்க்க தரிசனம். உன்னுடைய அரிக்கட்டு மாத்திரம் அது நிமிர்ந்து நிற்கும்னு சொல்றார். என்ன காரணம் அப்படின்னா, பின் நாட்கள் நடக்க போகிற காரியத்தை கர்த்தர் முன்ன இருக்கு. அவனுக்கு ஒரு காரணமே இல்லாத ஒரு அவமானம் வந்துச்சுங்க. போத்திபாருடைய வீட்டில் செய்யாத காரியத்திற்கு அவன் குற்றம் சாட்டப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான். அன்றைக்கு அவனுக்காக பேச யாருமே இல்லை. யோசேப்பின் பட்சத்தில் உண்மை இருந்தது, யோசேப்பின் பட்சத்தில் நியாயம் இருந்தது, யோசேப்பின் பக்கத்தில் ஒரு தவறும் இல்லை. காரணமே இல்லாமல் அவனை செஞ்சாங்க. போத்திபார் வீட்டிலிருந்து தலை குனிஞ்சி சிறைச்சாலைக்கு போனான், அவமானப்படுத்தப்பட்டான். இன்று காலையில் கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ற, நீ உண்மை உள்ளவன் தான், நீ தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவன் தான். காரணமே இல்லாமல் உன் வேலை ஸ்தலத்தில், உன் தொழில் இடத்துல, நீ வியாபாரம் பண்ணுகிற இடத்துல காரணமே இல்லாமல் உன் மேல் குற்றம் சாட்டி உன்னை அவமானப்படுத்தி உன்னை தண்டனைக்குள்ளாக்கி இருக்கிறாள். கர்த்தர் சொல்றாருங்க, உன்னை தலை நிமிர பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். எந்த தேசத்தில் பதில் சொல்ல முடியாதபடிக்கு தலை குனிந்து விபச்சாரகன் பிறன் மனைவி இச்சித்தான் என்று சொல்லி சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டானோ, நியாயம் இருந்தும் உண்மை இருந்தும் தவறில்லாதிருந்தும் அநியாயமாய் அவமானப்படுத்தப்பட்டானோ, அந்த தேசத்தில் கர்த்தர் தலை நிமிர பண்ணினவராயிருக்கிறார். எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாய் ஆளும்படியா. யோசேப்பு மரிச்சிட்டான். யோசேப்பின் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார்.
யோசேப்புக்கு நேர்ந்த ஒரு அவமானத்தோடு கூட செய்யாத தவறுக்காய் நீ தலை குனிந்து கொண்டிருக்கிறாயா? அல்லது யாரோ ஒரு செய்த தவறு நிமித்தமாய் நீ தலை குனிந்து போயிருக்கிறாயா? அல்லது உன் சொந்த குடும்பத்தாரால் நீ அவமானத்தோடு கூட தலை குனிந்து போயிருக்கிறாயா? எதனாலானால் நீ தலை குனிந்தாலும் பரவாயில்லை, உன் தலையை கர்த்தர் வரும் நாட்களில் நிமிர பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்பொழுது உலகம் காணும் யோசேப்பின் தேவன் உன்னுடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு இன்னைக்கு முழு உலகத்துக்கு அதிபதியாக கர்த்தர் தலை நிமிர பண்ணிட்டாருங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆளை கண்டு தலை குனிஞ்சு ஐயோ இவங்கள பார்த்தா நம்ம கேவலம் குனிஞ்சு போனீங்களோ, அவர்களுக்கு முன்பதாக கம்பீரமாக நெஞ்சை நிமிர்த்தி தலைகளை நிமிர்த்தி உங்கள் தேவனாகிய கர்த்தர் நடக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் தலை நிமிர்ந்து நடப்பையா. என்னை கேவலப்படுத்தணும்னு நினச்சாங்க, என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சாங்க, என்னை என்னெல்லாமோ தூஷிச்சாங்க, பயங்கர அவமானம் என் வாழ்க்கையில் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அவங்க நிமிர்ந்து பார்க்கிற அளவுக்கு என் தேவனாகிய கர்த்தர் என்னை நிமிர பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உண்மையான காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளையாவது தலை குனிஞ்சி வெக்கப்பட்டு அவமானத்தோடு நடக்க கர்த்தர் விரும்புகிறவரே இல்லை. அல்லேலூயா. அவரை நம்பின, அவரை விசுவாசிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் தலை குனிஞ்சில் தலை நிமிர பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ யோசேப்பை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணின அந்த ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், வரப்போகிற 6ஆம் மாதத்தில் யாருக்கு முன்னாடிலாம் நீ தலை குனிஞ்சு ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்தியோ அவர்களுக்கு முன்பதாக உன் நெஞ்ச நிமிர்த்தி தலைகளை உயர்த்தி நடக்க பண்ண கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். உன் ஆராதனை வீண் போகாது, உன் பக்தி வீண் போகாது, உன் விசுவாசம் வீண் போகாது, உன் ஜெபம் வீண் போகாது, உன் கண்ணீர் வீண் போகாது. நீ தலை நிமிர்ந்து தான் நடப்ப. என் உறவுகளுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க ஐயா. எங்க விசுவாசிகளுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு வச்சு கேவலப்படுத்திட்டாங்க ஐயா. என் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க ஐயா. யாருக்கு முன்னாடி நான் தலை காட்ட முடியல, அவமானமா இருக்குன்னு சொல்றியா? சிலரோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறான். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன் தேவனாகிய கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணுவார். நீ நிமிர்ந்து தான் நடப்ப, நீ நிமிர்ந்து தான் நடப்ப. இனி யாருக்கு முன்பதாக தலை குனிஞ்சி வெக்கப்பட்டு அழுகையோடு புலம்புறக்கூட இல்லை. யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். முடிஞ்சதெல்லாம் விட்டுடுங்க, இதுதான் சத்தியம், இதுதான் முக்கியம். கர்த்தர் கூட பேசுது, உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நீ ஒன்று தான் செய்யணும், இந்த கர்த்தரை அறிந்து கொள், இந்த கர்த்தரை அறிந்து கொள். உன்னை தலை நிமிர பண்ணுகிற, உன் தலைகளை உயர்த்துகிற உன் தேவனாகிய கர்த்தரை நீ அறிந்து கொள்வாயானால் அவர் நிச்சயம் உன்னை நிமிர பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 26-27 வசனங்களை வாசிக்கும். இப்போ வாசிக்க வேண்டாம். வாசிக்கும்பொழுது தாவீதை அவன் சொந்த சகோதரர்கள் யுத்த காலத்தில் என்ன செய்கிறாங்க? அவமானப்படுத்துகிறாங்க. கவனிங்க, ஒரு சம்பவம் தான், கவனிக்கிறீங்களா? தாவீதை அவன் சொந்த சகோதரர் என்ன சொல்கிறாங்க? ஏய், ஆடு மேய்க்கிறவன் தானே நீனு, நாங்கள்லாம் சவுலுடைய ராஜ்யத்தில் இராணுவ வீரர்கள், we are the soldiers of kingdom of Saul. நீ ஆடு மேய்க்கிறவன், உனக்கு என்னல தெரியும்? நம்ம வீட்டில் 8ஆம் போர் நீ தான், நீ எட்டி பார்த்த இடமெல்லாம் கூட்டிச்சோர், நீ அதுதான் அப்பா உன்னை ஆடு மேய்க்க அனுப்புனார். உனக்கு இங்கே என்னடா வேலை? உனக்கு யுத்தத்தை பற்றி எனக்கு என்ன தெரியும்? நாங்கள் இராணுவத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு தெரியாத உனக்கு யுத்தத்தை பற்றி தெரிஞ்சிருமா? ஆடு மேய்க்கிற வேலையை விட்டுட்டு இங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்கறதுக்கு போடா. எவ்வளவு திமிர் இருந்தால் இங்கே வந்து நீ விசாரிப்ப. சொந்த சகோதரன், சொந்த சகோதரர்களால் பலருக்கு புறஜாதிகளுக்கு முன்பதாக அவமானப்படுத்தப்படுறான். தாவீது அந்த இடத்துல தலை குனிஞ்சு தானே ஆகணும். நம்மள்கிட்ட ஒரு விஷயம் தெரியுங்களா? நம்ம வீட்டுக்குள்ளே என்ன தான் பேசிக்கிட்டாலும் நமக்கு இருக்காதுங்க. அடுத்தவங்க மத்தியில் என் பிள்ளை படிக்க மாட்டான், என் பிள்ளை உருப்பட மாட்டான், என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டான்னு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுங்க? பெரிய தலைங்க. அவள் கேட்டாலோ ஊருக்கெல்லாம் டமாரா அடிக்கிறியோ, நீ நான் ஆல் இண்டியா ரேடியோவோ உன் மௌனை பற்றி கேட்குற, அப்புறம் நான் உன்னை பற்றி சொன்னேன், நீங்கள் அப்போ என்ன வச்சுக்க சொன்னால் இப்படிலாம் நம்ம பிள்ளைங்க பேசுவாங்க. ஏன்? அடுத்தவர்களுக்கு முன்பதாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? தலை குனிஞ்சிடக்கூடாது, அது பெரிய அவமானம். ஆனால் இங்கே தாவீதுக்கு என்ன ஏற்படுதுங்க? சொந்த சகோதரர்களால் அவமானப்படுத்தப்படுறான். தலை குனிஞ்சு நிற்கிற இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்க. அவனை கொண்டே
யாராலும் வீழ்த்த முடியாத கோலியாத்தை ஜெயம் பெற்று இவன் யாருடைய மகன்? ஈசாயின் மகனாகிய தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கார். இன்று காலையில் தீர்க்கதரிசனம் மறுபடி சொல்கிறேன், உன் குடும்பத்தாரால் உனக்கு அவமானம் உண்டாயிருச்சா? புற ஜாதிகளுக்கு மத்தியில், அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு மத்தியில் உனக்கு ஒரு அவமானம் வந்துருச்சுன்னு கவலைப்படுறியா? அதே இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு உன் தலை நிமிரப்ப கர்த்தருடைய நாமமும் உயர்த்தப்படுகிறதா இருக்குது. உன் தலையை நிமிர பண்ணுகிறதுக்கே அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்காக தான். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் தலை குனிஞ்சு பக்கத்தில் கைப்பிடிச்ச நீங்கள் தலை குனிஞ்சு போக கர்த்தர் ஒருபோதும் விடவே மாட்டார். ஒன்றும் ஆமேன்னு சொல்லல, எல்லாம் காப்பி அடிச்சு. மறுபடி சொல்லு, நீங்கள் ஒருபோதும் தலை குனியும்படி கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தலை குனிஞ்சு போக மாட்டீங்க, கர்த்தர் தலை நிமிர பண்ணுவார். விசுவாசிங்க மாத்திர சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். என் ஜனங்களுக்கு முன்பதாக நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இனி தலை குனிய மாட்டேன். கர்த்தர் என் தலையை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை வருஷமா நீங்க தலை குனிஞ்சு இருக்கிறீங்க? லூக்கா 13:13 நினைக்கிறேன். என்ன கவனிங்க, 18 வருஷமா அந்த பிள்ளை எப்படி தான் இருந்துச்சுங்க? தலை எவ்வளவேனும் தலை நிமிரக்கூடாத படிக்கு அவ கூனியா இருந்தாலும் வேதம் சொல்லுது, இயேசு தொட்டார், அவள் தலை நிமிர்ந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலை வேலைன்னு சொல்றேன், எத்தனை வருஷமா நீங்க தலை குனிஞ்சிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு நேற்று இல்லை பாஸ்டர், என் பிள்ளைங்க என்னை எப்பவும் அற்பமாக தான் பேசுவாங்க. இதோ எங்கள் வீட்டுக்காரர் இருக்காரு, அவரும் 4 பேருக்கு முன்னாடி எனக்கு கேவலமாக பேச தான் அவருக்கு வேலையே. ஜாலியாக பேசுன்ற நினப்பில் என் வீட்டுக்காரே என்னை கேவலமாக தான் பேசுவார். அப்புறம் இவருக்கு மட்டும் நான், இவர் பிள்ளைங்க மட்டும் என்னென்ன அப்படியா பேசுவோம். எத்தனை ஸ்திரீகள் புலம்புறாங்க தெரியுங்களா? கணவரால் தலை குனிவு. வாக்கப்பட்ட நாளிலிருந்தே எங்கள் வீட்டுக்காரர் என்ன 4 பேருக்கு முன்னாடி கிண்டலா கேலியா அவமானமாக தான் பேசுவார் பாஸ்டர். அப்படியே என்ன பண்ணுற வாழ்க்கை, 2 பிள்ளைகளாச்சு, எல்லாத்தையும் போய் எத்தனை வருஷமானான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறான், 18 வருஷம் தலை நிமிர முடியாதிருந்த அந்த அடிமையாக பலவீனத்தின் ஆவியின் அந்த கர்த்தர், இந்த பலவீனத்தின் ஆவி அவளை விட்டு நீங்கன்னு சொன்னாங்க. அவை தலை நிமிர்ந்து கர்த்தரை துதித்தாள். நான் சொல்கிறேன், இது ஒரு பலவீனத்தின் ஆவி. உன் குடும்பத்தாரே உன்னை அவமானப்படுத்தி அப்படியே அடிமை மாதிரி வச்சு, அவன் என்ன பொம்பளை தானே, அவன் என்னத்து பெருசாக படிச்சுக்க, அவளுக்கு என்ன தெரியும் அவெல்லாம் என்று சொல்லி பல வருஷங்களாய் உன் வீட்டில் ஒரு வேலைக்காரியாய் அற்பமானவளாய் அப்படி நினச்சிட்டு இருக்காங்களா? இன்று காலையில் கர்த்தர் உனக்கு சொல்லுக தீர்க்க தரிசனமாக, எத்தனை வருஷமாக இந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி நீ உன் குடும்ப வாழ்க்கையிலும் தலைந்து நிமிர பண்ண உன் தேவனாகிய கர்த்தர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். சிலுவையில் தலை கவிழ்ந்த உன் நேசரை நீ தலை நிமிர்ந்து பார்க்கிற பொழுது உன் தலை எப்பொழுதும் நிமிர்ந்தே தான் இருக்கும். இயேசு சிலுவையில் தலை கவிழ்ந்ததே அவர் தலையை நோக்கி பார்க்கிற, நிமிர்ந்து பார்க்கிற எல்லாருடைய தலைகளையும் நிமிர்ந்து நடக்க பண்ணும்படியாகத்தான். அப்ப இனிமே மனுஷரை பார்க்காதீங்க. எந்த அவமானம், எந்த நிந்த என்ன வந்தாலும் சரி, கர்த்தரை மாத்த நிமிர்ந்து பாருங்க. யோசேப்பு கர்த்தரை பார்த்தான், தாவீது கர்த்தரை பார்த்தான், நாமத்தை மகிமைப்படுத்தினான். ஆண்டவர் பல வருஷ கூனியினுடைய தலை நிமிர பண்ணியது உண்மையானால் இன்று காலையில் உனக்கு திக்கு சமாதானமாக நீ போ. உன் தலை குனிஞ்சு போதில்லை. வீட்டுக்கு போகிறேன், இந்த மாதம் முடிய போது, வட்டி கொடுக்கணும், இஎம்ஐ கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், ஜூன் மாதம் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டணும், என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு தலை தொங்க போட்டு போகாத. நீ தலை நிமிர்ந்து எல்லாவற்றையும் சாதிக்க உன் தேவனாகிய கர்த்தர் ஒரு வழியை உனக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அன்ன ராத்திரி வரைக்கும் யோசேப்பு சிறை கைதி தான். அந்த பகல் பொழுது வரைக்கும் தாவீது யார் தாங்க? ஆடு மேய்க்கிறவன் தான். அந்த நாள் இயேசுவை சந்திக்காத அந்த நாள் வரைக்கும் கூனிதான். ஆனால் என்றைக்கு இயேசுவை நிமிர்ந்து பார்த்தார்களோ, என்றைக்கு இயேசுவை சந்தித்தார்களோ, அன்றைக்கு அவர்கள் தலை நிமிர்ந்தது. நாளை நடப்பதை நீ அறியாய். நான் கேவலப்பட்டு நிற்கணுமோ? இஎம்ஐ கட்ட முடியாதபடிக்கு, வாடகை கொடுக்க முடியாதபடிக்கு, பிள்ளைங்க ஃபீஸை கட்ட முடியாதபடிக்கு, இருந்த சம்பளமும் போச்சு, இருந்த வேலையும் போச்சு, இருந்த ஆர்டரும் போச்சு. இனி இல்லை, இன்னைக்கு விசுவாசத்தோடு கூட நீ போ. ஜூன் மாதம் கர்த்தர் உன் தலை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? கொஞ்சம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டிங்களே, கொஞ்சம் எந்திரிக்கலாமே. கல்வாரியை நோக்கி 2 நிமிஷம் உங்கள் பிரச்சனைகள் எதுவானாலும் சரி,
எதினாலெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டு பதில் சொல்ல முடியாதபடிக்கு தலை குனிஞ்சிருக்கீங்களோ, நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, இன்னாரால், இந்த காரியத்தால், இந்த விஷயத்தால் நான் தலை குனிஞ்சு நிற்கிறேயா, வழியில் தலை காட்ட முடியலையா, மனுஷருக்கு பயந்து பயந்து நான் இருக்கிறேன், அடுத்த மாதம் ஜூன் மாதம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, நீ எந்த கலக்கத்தோடு கூட வந்திருந்தாலும் சரி, இன்று கர்த்தர் உனக்காக இந்த நாளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நீ தலை குனிந்த இடத்திலெல்லாம் உன் தேவன் உன்னை தலை நிமிர பண்ணுவார். யாரெல்லாம் உன்னை கேவலமாக பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் உன்னை கேவலமாக நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உன்னை அற்பமாய் பேசுகிறார்களோ, நீ தலை குனிந்து போவதில்லை. இதுவரை உன்னை நடத்திய தேவன் இனியும் நடத்தி செல்வா. இதுவரை உன்னை நடத்திய தேவன் இனியும் நடத்தி செல்வா. எபினேசர் அவர்தானே, எபினேசர். நீங்க பாடுங்க, சபையார் பாடுங்க. இதுவரை என்னை நடத்திய தேவன் இனியும் நடத்தி செல்வா. எபினேசர் அவர்தானே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, எபினேசர். சொல்லுங்க, எபினேசர் அவர்தானே. சொல்லுங்க, எபினேசர் அவர்தானே. உன்னை எப்படி நடத்த போறார் தெரியுமா? தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறவராயிருக்க, தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறவராயிருக்கிறார். உனக்கு வசதி இல்லை, உனக்கு வாய்ப்பு இல்லை, உனக்கு படிப்பு இல்லை, உனக்கு அழகு இல்லை, உனக்கு வீடு வாசல் இல்லை, எதுவுமே இல்லை என்று சொல்லி எங்கெல்லாம் நீ தலை குனிந்து விலகி விலகி போனாயோ, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நீ விசுவாசிக்க நல்ல பிதாவே. விசுவாசத்தோடு கூட தம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த வார்த்தையை அங்கீகரிச்சிருக்கிறாங்கப்பா. எங்கள் தேவன் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நீ அப்படியே செய்வீராக. இந்த சபையை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க. விசுவாச குடும்பங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க. விசேஷமாய் இந்த 6ஆம் மாதம் உங்களுடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா. ஒருவருக்கு முன்பதாக தலை குனிந்து போகாதபடிக்கு யோசேப்பின் தேவன், தாவீதின் தேவன் எங்கள் தேவனாயிருக்கிறபடினால் தலை நிமிர பண்ணுங்க. ஆசீர்வதிங்க. கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்